ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடிந்த அத்தனை பேர் முழங்கால் படியிட்டு பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான பிரசன்னம் இந்த இரண்டாவது ஆராதனையில் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம். நம்முடைய வாய்களை விரிவா திறந்து ஏசப்பாட்ட ஸ்தோத்திரம் பான்னு சொல்லி ஹல்லேலூயா. போதாது சத்தம் உயர்த்தி நல்ல சத்தமா உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோமே ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோமே ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியிலே இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் அசைவாடி பலத்த காரியங்களை செய்யும்படியாக ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய மத்தியிலே கிரியை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக ஹல்லேலூயா ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் செலுத்தி ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஹல்லேலூயா. கதாவே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் மத்தியில் ஓலாவிடோ எங்களோடென்றும் வாசம் செய்யும். அந்த வார்த்தை அப்படியே சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் ஓலாவிடோ எங்களோடென்றும் வாசம். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி எங்கள் மத்தியில் ஓலாவிடோ எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஓலாவிடோ எங்களோடென்றும் வாசம். கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் வாங்கப்பா. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. சொல்லுவீங்களா? அப்படியே சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. உம்முடைய அசைவாடுதல் பூரணமாக எங்கள் மேலே உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தின் ஆளுகை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உயிர் தெழுந்த நல்ல நாளில் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஒருமித்து பாடி தேவனை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏக இருதயத்தை தாங்க. வேகமாய் ஜனங்களை கொண்டு வாரும். தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தினை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம இயேசு உயிர் தெழுந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை அடக்கம் பண்ணின அந்த கல்லறையால் அவரை பிடிச்சு வைக்க முடியலை. பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியலை. அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லிக்கொண்ட அநேக தெய்வங்கள் வந்து பிறந்து இறந்தது. ஆனால் உயிர் தெழுந்த தேவன் நாம் ஆராதிக்கிற ஒரே ஒரு தேவன் தான். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தது நிமித்தம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எல்லா மதத்துலேயும் சொல்லுவாங்க ஒரு பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஆனால் அந்த பரலோகம் இருக்கு என்பதற்கு வழி காட்டினவர் நம்முடைய தெய்வம். அங்கே அவர் உயிர்த்தெழுந்து சென்றதுனால நாமும் ஒரு நாள் போவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே,
பாடலை பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், ஹல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எப்படி பாடணும்? கை கொட்டி சந்தோஷமா பாடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பேர்கள் புரண்டுரண்டோடுது பார். பாரதோ கல்லறை மூடின பேர்கள்
எஸ் ஜீசஸ் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உயிரோடு எழுந்த எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எஸ் ஜீசஸ் நீங்க மரித்து போகலப்பா, நீங்க மரித்து போகல ராஜா. நீங்க மீண்டும் உயிரோடு எழுந்தீரே. ஆமே, நீங்க சொன்னபடியே உயிரோடு எழுந்தீரே. ஆமே, இதோ சதா காலங்களும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வமே, உயிரோடு எழுந்த தெய்வம், இம்மட்டும் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு ஆராதனைகளை செலுத்துவோம். சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு. அவர் மரித்து போன இடத்துல இல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் இல்ல, அவர் உயிரோடு எழுந்தாரே. தாம் சொன்னபடியே அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தாரே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தயாபரரே உமக்கு நன்றி அப்பா. ஆமென். எங்களை படைத்தவரே, எங்கள் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எஸ் ஜீசஸ், எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம் நீர், எவ்வளவு வல்லமை நிறைந்த தெய்வம் நீர் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம் தேவனுக்கு துதி ஆராதனைகளை நாம் ஏறெடுத்துக் கொண்டே இருப்போமா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்லறை திறந்திட, கல்லறையில் வைக்கப்பட்ட கல் புரட்டி போடப்படத்தக்கதாய் ஒரு அற்புதமான காரியங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் உண்டானதே. ஓ ரிபா ரஷஹர் அதியா தரா அதில ரப 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 ரபா ரிபா பபர ஷபர போரதிரதல ரலரபரி கபரதல ரபரபா லிபா பபர ஷபர போரதிரதல ரலரபர ரபா. எஸ் ஜீசஸ், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அபிஷேகநாதரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. மகத்துவம் நிறைந்த எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே எங்கள் ஆராதனைகள். உயிர்த்தெழுந்த தேவனுக்கு எங்கள் ஆராதனை, உயிர்த்தெழுந்த தேவனுக்கு எங்கள் ஆராதனை. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்கள் இன்றும் ஜீவிக்கிறீரே, இன்றும் நீங்க ஜீவிக்கிறீரே, இன்றும் நீங்க உயிரோடு இருக்கிறீரே. எங்க மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறீரே, எங்கள் மத்தியில கிரியை செய்து கொண்டு இருக்கிறீரே. எஸ் ராஜா, எஸ் ராஜா. ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்த தெய்வமே, ஆமென். ஒரு நம்பிக்கையை கொடுத்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ரிபார ஷபர போரதிரதல ரபர பரதல ரபரபா லிகரதா ரதிரந்தரதர ஷகரதிரதல ரபர பரபல ரபா ஓரியாலர ஷபர போர பரதல ரதல ரபல ரபரபா ரிபாபர ஷகரதிரதல ரதிரதல ரபர பரபா ரிபாபர ஷபபபபபா ரிபார பரதிரதல ரபர பல ரபா. மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக எங்க மத்தியில உலாவி கொண்டு இருக்கிற எங்கள் தெய்வமே. ரிபாபர ஷபர போரதிரதல ரபரபா ஓரிதரந்தரதிர ஷகரதிரதல ரபர பரபர பல ரபா ஓலி பாபர ஷபர போர பரதிரதல ரபரபா ரிகரதல ரஷதரதிரதல ரபரபா. உயிரோடு எழுந்த எங்கள் தெய்வத்துக்கு ஆராதனை ராஜா. உயிரோடு எழுந்த எங்கள் தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ரிபாபர ஷபர போரதிரதல ரபரபா ரிகரதர ஷதரதி அந்தரதில ரபரபல ரபரபா. Hallelujah, hallelujah. Yes Jesus, hallelujah. தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காய் மரித்தார், நமக்காகத்தான் மரித்தார். உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காகத்தான் அவர் மரித்தார். ஆனால் அவர் மரித்த இடத்துல இல்லை, அவர் தாம் சொன்னபடியே மீண்டும் உயிரோடு எழுந்து வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் மீண்டும் வருவேன், நான் மீண்டும் வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறாரே, ஒரு வார்த்தையை நமக்கு நிச்சயமாய் சொல்லியிருக்கிறாரே. அவர் பொய் உரையாத தெய்வம் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யூத ராஜசிங்கமாய், யூத ராஜசிங்கமாய் மீண்டும் வந்து அவர் நம்மை மீட்டுக் கொள்ள போகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எனக்கு
எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர், எனக்காக மீண்டும் வருவீர் மேசியா, எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர், எனக்காக மீண்டும் வருவீர் மேசியா, எனக்காக மீண்டும் வருவீர். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வாழ்ந்திருக்கும் எங்கள் தேவன் யெகோவா. யூத ராஜசிங்கம் யுக யுகமாய் வாழ்ந்திருக்கும் எங்கள் தேவன் யெகோவா. உயிரோடு எழுந்தவரே,
சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமாய் அவர் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவராகவே இருக்கிறாரே. ரியாந்தரா ஷகர தீரதல ரபர பர தீரதல ரபர பலரபா ரிபபர ஷபர போர தீரதல ரபர பர பலரபா ஒளி கரதல ரஷதர தீரந்தரதல ரபர பர பலரபா ஓரியாந்தர ஷகர தீரதல ரபர பர பரதல ரபா. ஆமென் ஆமென். எத்தனையோ ஜனங்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் மத்தியில நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாய் நம் தேவன் ஆமே நமக்காய் மரித்த நம் இயேசு இன்றும் உயிரோடு எழுந்திருக்கிறாரே. ஓரியாந்தல ஷபர போர தீரதல ரபர பர பலரபா ரிபபர ஷகரதர தீரதல ரதீரதரதல ரபர பரபா ரிபபர ஷகரதி அந்தல ரபர பர பலரபா ரிபபர ஷபர உயிரோடு எழுந்த கிறிஸ்து நம்மத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உலகராதில ஷபபபபபப ரியாந்தரதில ஷபரபோரதிரதல ரபரபலரபா. ஹalleluya ஹalleluya praise you Jesus hallelujah. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? முடிந்த நேர் முழங்கால் படியிட்டு இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உயிரோடு எழுந்த நம்ம தெய்வத்துக்கு ஆராதனை. ஹalleluya. உனக்காய் மாறித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன் இதோ ஜீவிக்கின்றேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கின்றேன் என்றாரே. உனக்காய் மாறித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன் இதோ ஜீவிக்கின்றேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கின்றேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சீயோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே இயேசு சொல்தவராதவரே. வாக்கு மாறாதவரே இயேசு சொல்தவராதவரே. சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தாரே. சீயோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சூரியே கனமே மகிமை செலுத்து துதியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கனமே மகிமை செலுத்து என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென்
உயிரோடு இருக்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களோடு அசைவாடி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறீர். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நீர் ராஜா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நீங்க செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்க வார்த்தைகள் அப்பா பரலோகத்திலிருந்து இறைவரும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உங்க மகனை மறைத்து நீங்க வெளிப்படும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ராஜா. தேவ வார்த்தை இறங்கட்டும், ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாய் கடந்து சென்று அது அப்பா பல மடங்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவில் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஒரு விசை கூட சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். एक बार फिर जल्दी से आने प्रभु यीशु के नाम से प्रेम से बधाई देके स्वागत करता हूं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நற்செய்தியாய் இருக்கிறது. यीशु मसीह जी उठेंगे, ये हमारे जीवन का एक सबसे बड़ा शुभ संदेश है। அல்லேலூயா, हालेलुया। வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். पवित्र शास्त्र के वचन को पढ़ने वाले हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். और देखिए लूका के सुसमाचार के 24वें अध्याय में से मैं एक वचन पढ़ता हूँ। எடுத்துக்கிட்டீங்களா? निकाल लिए क्या? 5வது வசனமும் 6வது வசனமும். 5वां और 6वां वचन। 5வது வசனம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. 5वें वचन और 6वें वचन को मैं पढ़ता हूँ, ध्यान से सुन लीजिए। அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் जब वे डर गई और धरती की ओर मुंह झुकाए रही, அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி तो उन्होंने उनसे कहा, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? तुम जीवते को मरे हुए जगह पे क्यों ढूंढ रहे हो? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். वो यहाँ नहीं, वो जी उठा है। அவன் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? जी उठे को मरे हुए जगह पर ढूंढना क्यों? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். वो यहाँ नहीं है परंतु जी उठा है। 23வது அதிகாரத்திலிருந்தே சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 23वें अध्याय से कुछ कार्य मैं आपको बताना चाहता हूँ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். प्रभु यीशु मसीह क्रूस पर चढ़ा दिए गए। அவர் மரிக்கும் போது அந்தகாரம், சூரியன் இருளடைய ஆரம்பித்தது. वो मरते समय अंधकार होने लगा, सूर्य अंधकार से छा गया। பூமி முழுவதும் நடுப்பகலில் இரவாக மாறிற்று. पृथ्वी पूरा दोपहर के समय अंधेरा हो गया। பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிற்று. बुई डोल हुई। மரித்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கல்லறையில் இருந்து வெளியே வந்து நகரத்தில் நடந்து திரிந்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். मरे वे कई पवित्र भक्त जो है धरती से अंदर से निकलकर ऐसे चलते फिरे ऐसे बहुतों ने देखा। தேவாலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழாக இரண்டாக பிளந்து போகிறது. और परमेश्वर के भवन का पर्दा ऊपर से नीचे फट जाता है। இந்த சம்பவங்களை பார்த்த நூற்றுக்கு அதிபதி இவர் மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் என்பதை அவர் வாயினாலே அறிக்கையிடுகிறார். इन घटना को देखने वाला एक सूबेदार जो है अपने मुंह से अंगीकार करता है कि ये सच में परमेश्वर का पुत्र है। இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள், इस दृश्य को देखने वाले लोग ஏமன் ஸ்தோத்திரம், தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டே அழுது கொண்டு திரும்பி போனார்கள். अपने छाती पीटते हुए रोते हुए वापस लौटे। அவருக்கு அறிமுகமானவர், இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் வந்திருந்தார்கள். கலிலியாவில் இருந்து வந்திருந்தார்கள். यीशु के जान पहचान वाले गलील से वहां पर आए थे। தூரத்திலிருந்து நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். दूर खड़े रह के क्या हो रहा है उसे देख रहे थे। இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. यीशु मसीह मर चुके करके उसे पुष्ट किया गया। போர்ச்சேவகன் வந்து இயேசுவுடைய விலாவில் கடைசியாக ஈட்டியிலே குத்துகிறார். एक सैनिक आकर अंत में एक भाले को लेकर यीशु के पसली में वो घुसाता गया। அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் நீரும் வெளியே வந்தது.
उनके शरीर से खून और पानी जल बाहर निकला। இப்ப மரித்த சரீரம் சிலுவையில் தொங்கக்கூடாது. अभी मरा हुआ शरीर क्रूस पे लटकना नहीं அது चाहिए। இரவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். रात होने से पहले उसे दफनाना चाहिए। அவர்களுக்கு யூதர்களுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஓய்வு நாளா இருக்கிறது. यहूदियों के लिए अगला दिन विश्राम का दिन है। யூதர்களுடைய டைமிங் என்ன அப்படின்னா यहूदियों का समय किस तरह से है? சாயங்காலம் 6 மணி முதல் அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் ஒரு நாள். शाम के 6 बजे से लेके अगले दिन के शाम के 6 बजे तक एक दिन। நமக்கு ராத்திரி 12ல இருந்து அடுத்த நாள் ராத்திரி தான் ஒரு நாள். हमारे लिए रात के 12 से लेके अगले दिन के 12 बजे तक एक दिन है। யூதர்களுக்கு அப்படி இல்ல, சாயங்காலம் 6 டு அடுத்த சாயங்காலம் 6. लेकिन यहूदियों का वैसा नहीं, शाम को 6 से अगले दिन से शाम 6 तक। வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரத்தில் தான் அவர் மரிக்கிறார். तो शुक्रवार के शाम के समय वो मरते हैं। 3 மணி அளவில் அவர் மரிக்கிறார். तीसरे पहर के लगभग वो मरते हैं। இப்ப இன்னும் 3 மணி நேரத்துல அவங்களுக்கு ஓய்வு நாள் ஆரம்பிக்குது. अभी 3 ही घंटे के अंदर जो है विश्राम दिन शुरू होने वाला है। ஓய்வு நாளில் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. विश्राम के दिन वो कुछ भी काम नहीं कर सकते। அப்ப ஓய்வு நாள் இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ளால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ண வேண்டியது அவசியம். तो विश्राम दिन अभी 3 घंटे के बाद शुरू होने वाला है, तो उससे पहले यीशु को ले जाकर कब्र में दफनाना है। அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மறைமுகமாய் சீஷனாய் இருந்த ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான். तो यीशु मसीह के गुप्त में एक चेला था जो बहुत बड़ा करोड़पति धनवान था। அவன் அரிமத்தேயு ஊராய் இருந்தவன். वो अरिमती गांव का व्यक्ति था। அவன் தேசாதிபதியாகிய பிலாத்துவிடத்தில் போய் கேட்கிறான். वो देश के हकीम पिलातुस से जाकर कहता है, இயேசுவுடைய சரீரத்தை நான் அடக்கம் செய்து கொள்ளட்டுமா? यीशु के शरीर को मैं दफनाऊं क्या? அவன் பெர்மிஷன் கொடுத்ததுனால उसने अनुमति दी। इस वजह से இயேசு சிலுவையில் மரித்ததின் அருகிலேயே ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. यीशु क्रूस पे जहां मरे उसके बगल में एक बगीचा था। அந்த தோட்டத்தில் ஒருவரையும் அடக்கம் பண்ணப்படாத ஒரு கல்லறை இருந்தது. उस बगीचे में किसी को नहीं रखा गया, किसी को नहीं दफनाया गया, ऐसा एक कब्र था। உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், आपको एक संदेह हो सकता है, பாஸ்டர் சாகிறதுக்கு முன்னாலே கல்லறை தோண்டி வைப்பாங்களா? पास्टर जी मरने से पहले कब्र खुदवा कर रखते हैं क्या? நம்ம எல்லாம் செத்த பிறவிலா போய் சொல்ல வேண்டியது இருக்கு. अभी तो मरने के बाद ही जाकर बताना पड़ता है। அங்கெல்லாம் அப்படி கிடையாது. वहाँ पर ऐसा नहीं। அங்க ஏற்கனவே நிறைய கல்லறைகள் தோண்டப்பட்டு இருக்கும். वहाँ पर पहले ही बहुत सारे कब्र खुदा कर रखते हैं। அந்த கல்லறைகள் எல்லாம் பெரிய பெரிய குகைகள் போல இருக்கும். वो कब्र सब बड़े बड़े गुफा की तरह होती है। நம்ம கல்லறை மாதிரி எல்லாம் கிடையாது. हमारे कब्र की जैसे नहीं। அங்க ஒன்னன் பின் ஒன்னாக பாடியை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கலாம். उसमें एक के बाद एक शरीर को रख सकते हैं। அப்ப இந்த கல்லறையில் இதுவரைக்கும் யாரையும் அடக்கம் செய்யவில்லை, இயேசுவை மட்டுமே அடக்கம் செய்கிறார்கள். तो इस कब्र के अंदर किसी और को नहीं दफनाया गया था, सिर्फ यीशु को वहां पर उस पे रखते हैं। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वो वचन में कहा गया है, கலிலியாவில் இருந்த இந்த ஸ்திரீகள் அநேகர் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை அறிந்திருந்தார்கள். गलील में से आए वे कई स्त्री यीशु को दफनाया जगह को वो जानते थे। அவங்க திரும்ப போய் वे वापस जाकर இயேசுவுடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கங்களை போடும்படியாக பரிமள தைலங்களை ஆயத்தம் பண்ணும்படி போனார்கள். वो फिर से जाकर यीशु के लिए गंधरस और द्रव्य और जो इत्र लगाने के लिए वो गए। அப்ப அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்த நாள் ஓய்வு நாள். तो दफनाए हुए दिन के अगला दिन विश्राम दिन। ஓய்வு நாளில் யூதர்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. विश्राम के दिन यहूदी एक भी काम नहीं करना चाहिए। அப்ப அந்த ஸ்திரீகளும் அடுத்த நாள் கல்லறைக்கு வரவில்லை. तो वो स्त्रियां भी अगले दिन कब्र पर नहीं आई। வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை காலையில सप्ताह के पहले दिन रविवार की सुबह அவர்கள் ஆயத்தம் பண்ணினதான கந்த வர்க்கங்களோடு கூட, वे तैयार किए हुए गंधरस द्रव्य के साथ, பரிமள தைலங்களோடு கூட और इत्र के साथ சில ஸ்திரீகள் அந்த கல்லறைக்கு வருகிறார்கள். कुछ स्त्रियां उस कब्र पे आती हैं। கல்லறைக்கு வந்து பார்த்தால் कब्र पे आके देखते हैं तो கல்லறையை மூடி இருந்த ஒரு பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது. कब्र को ढका हुआ एक बड़ा पत्थर लुढ़का पड़ा है। உள்ளே போய் பார்க்கிறார்கள், अंदर जाकर देखते गए, கர்த்தருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடம் காலியாக இருக்கிறது. परमेश्वर का शरीर रखा हुआ जगह खाली है। அவரை சுற்றி இருந்த சீலைகள், उन्हें जो कपड़े से बांध के रखे थे, போன வருஷம் அதை குறித்து சொன்னேன். पिछले साल उसके बारे में बताया அந்த था। சீலைகள் எப்படி சுற்றி இருக்கும் அப்படின்னா, वो कपड़े कैसे शरीर से बांधे रहते हैं करके, சுற்றப்பட்டு கொண்டே இருக்கும். वो गोल गोल करके बांधा रहता है। அதற்கு மேல பரிமள தைலங்கள் ஊற்றுவார்கள், उसके ऊपर इत्र को डालते हैं, மறுபடியும் சுற்றுவார்கள். फिर से उसे बांधते हैं। பாடியோட அப்படியே நெருக்கமா பிடிச்சிரும். तो शरीर के साथ एकदम जबरदस्त पकड़ लेता है। ஒருவரால் சும்மா கழட்ட முடியாது, அதுக்கு பிறகு வெட்டி தான் எடுக்கணும். कोई एक व्यक्ति उसे साधारण रूप से
खोल नहीं सकते, उसे काट कर ही निकालना पड़ता है। ஆனால் இயேசுவை சுற்றி இருந்த அந்த சீலைகள் எல்லாம் அப்படியே அழகாக மடித்து வைக்கப்பட்டது போலவே அப்படியே இருக்கிறது. लेकिन यीशु को जिस कपड़े से बांध के रखे थे वैसे ही मोड़ कर वैसे के वैसे रखे हैं। ஆனால் இயேசுவுடைய சரீரம் அங்கே இல்லை. लेकिन यीशु का शरीर वहां पर नहीं है। அந்த ஸ்திரீகளுக்கு பயம் உண்டாயிற்று. उस स्त्रियों को बहुत डर आ गया। அவர்கள் தலை குனிந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். वे सिर झुकाकर रो रही है। அவர்கள் அழுது கொண்டிருக்கும்போது वे रोते समय அங்கே பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். वहां पर प्रकाश देने वाले 2 उज्जवल कपड़े पहने 2 व्यक्ति उनके बगल में थे। அந்த தேவதூதர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். वे स्वर्गदूत उन्हें देखकर पूछते हैं, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? तुम किसे ढूंढ रहे हो? அவர்கள் சொல்கிறார்கள், இயேசுவை தேடுகிறார். वो कहती है कि यीशु को ढूंढ रहे हैं। அவர்கள் சொன்னார்கள், वे कहे, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? जो जी उठा है उसे मरे हुए जगह पे क्यों ढूंढ रहे हो? அவர் இங்கே இல்லை, கல்லறைக்குள் இல்லை. वो यहाँ नहीं, वो कब्र के अंदर नहीं। அவர் உயிர் தெழுந்தார். वो जी उठा है। அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். उसने जैसे कहा वैसे जी उठा। அவர் எப்படி சொன்னாரோ 3ஆம் நாளில் அப்படியே உயிர் தெழுந்தார். उन्होंने जैसे कहा था वैसे तीसरे दिन जी उठे। நல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा करे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை. प्रभु यीशु मसीह मरे वो सच है। ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி இருக்கிறார். प्रभु यीशु मसीह तीसरे दिन जी उठे। இனியும் இயேசுவை மரித்தோரிடத்தில் தேட வேண்டாம். आगे से यीशु को मरे हुए जगह पे मत ढूंढो। இனியும் இயேசுவை கல்லறையில் தேட வேண்டாம். अब से यीशु को कब्र में मत ढूंढो। அவர் கல்லறைக்குள் இல்லை. वो कब्र के अंदर नहीं है। இன்றைக்கும் எருசலேமில் கல்லறையை பார்க்க போகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. आज भी जो यरूशलेम में जाकर यीशु का कब्र देखने जाते हैं वहां पर ये वचन लिखा है, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். वो यहाँ नहीं है, वो जी उठा है। பக்கத்துல ஒருத்தருக்கு கையை பிடிச்சு மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். जी उठे यीशु की आप और मैं आराधना करते हैं। இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு, உங்களுக்கு உயிர் இருக்கான்னு. अभी मुझे शक है कि आपके अंदर जान है क्या? கொஞ்சம் நல்லதா பிடிச்சு சொல்லுங்களா, थोड़ा अच्छे से पकड़ के बोलिए ना। உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். जी उठे यीशु की आप और मैं आराधना करते हैं। அல்லேலூயா, हालेलुया। அப்ப இயேசுவை நீ மரித்த இடத்தில் தேடி போகாதீர்கள். तो यीशु को आगे से मरे हुए जगह पे ढूंढ के मत जाओ। இயேசுவை ஒரு விக்கிரகமாய் பார்க்காதீர்கள். यीशु को एक मूर्त के रूप में मत देखो। அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். वो जी उठे हैं। இதாங்கய்யா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. यही परमेश्वर ने हमारे जीवन में दिया बड़ा भरोसा है। Praise the Lord. Praise the Lord। முதலாவது ஏமன் ஸ்தோத்திர, உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்தவள் மகதலேனா மரியாள். पहला जो जी उठे यीशु को देखी वो मगदलीन मरियम। ஏமன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरितों के कामों में बताया गया है। ஆமென் ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தேடி ஏமன் கல்லறை கிட்டால போய்ட்டா. हफ्ते के पहले दिन वो बोर को कब्र को ढूंढ कर गई। Praise the Lord. Praise the Lord। ஆமென். आमीन। அவளுடைய ஆசை என்ன தெரியுமா? उसकी चाहत क्या थी मालूम है क्या? இயேசுவை பார்க்கணும். मुझे यीशु को देखना है। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இயேசு மரித்ததை மகதலேனாள் மரியாள் பார்த்தாள். यीशु की मृत्यु को मगदलीनी मरियम देखी थी। அவளுக்கு தெரியும் இயேசு கல்லறைக்குள் வைக்கப்பட்டார். उसको पता है कि यीशु को कब्र में रखे गए। இதெல்லாம் பார்த்துட்டு தான் போறா. ये सबको देख के ही जा रही है। ஆனாலும் फिर भी மரித்த இயேசுவையாவது நான் பார்க்க வேண்டும் என்று தான் ஓடி போனாள். मरे हुए यीशु को तो भी देखना है करके दौड़ कर गई। எப்படியாவது இயேசுவின் சரீரத்தையாவது நான் பார்த்து விட வேண்டும். कैसे तो भी यीशु के शरीर को तो मुझे देखना है। அவளுடைய ஆசை. उसकी चाहत। கல்லறையில போய் நிக்கிறா. कब्र के पास जाके खड़ी है। கல்லறை திறந்து கிடக்கு. कब्र खुला पड़ा है। இயேசு இல்ல. यीशु अंदर नहीं। ஓடி போய் சீஷரிடத்தில் சொல்லுகிறா, இயேசுவை காணவில்லை. दौड़ के जाके चेलों से कहते यीशु का पता नहीं। பேதுருவும் இன்னொரு சீஷன் வந்து பார்க்கிறார்கள், இயேசு அங்கே இல்லை. पतरस और एक और चेला दौड़ कर आके देखते यीशु वहां पर नहीं। சீஷர்கள் போய்ட்டாங்கங்க. चेले सब चले गए। இந்த ஸ்திரீ மரியாள் அங்கே நின்னு அழுதுகிட்டே நிக்கிறா. लेकिन ये स्त्री मरियम वहीं पर खड़े रह के रो रही है। இயேசுவை காணவில்லை. मेरा यीशु का पता नहीं। இயேசுவை காணவில்லை. मेरा यीशु का पता नहीं। திரும்பி பார்த்தா ஒருவர் நிற்கிறார். मुड़कर देखते तो एक जन खड़े हैं। அவர் அந்த தோட்டத்தின் வேலைக்காரன் என்று நினைத்தார். उसने सोचा कि वो बगीचे का माली है करकर। அவன் அவர் கேட்கிறாரு, ஏமா அழுதுகிட்டு இருக்க? वो पूछ रहे क्यों तू रो रही है? இயேசுவை யாரோ எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். मेरे यीशु को कोई तो उठाकर चले गए।
ஏமன் ஏமன் எங்கே வைத்தார்கள் என்று உமக்கு தெரிந்தால் எனக்கு சொல்லுமான். उसे कहां पर रखे करके आपको पता है तो आप मुझे बताइए. இயேசு அப்பதான் மரியாளேன்னு கூப்பிடுறாரு. तभी यीशु हे मरियम करके पुकारते हैं. அப்பதான் உயிர் தெழுந்த இயேசுவை அவள் அடையாளம் கண்டு கொண்டார். तभी वो जी उठे यीशु को पता लगा सकी. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. நீங்களும் நானும் உயிர் தெழுந்த இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். आप और मैं जी उठे यीशु को पता लगाना है. குழந்தையா இருக்கிற இயேசுவை அடையாளம் கண்டு கொள்வதல்ல. अरे बच्चा यीशु को पता लगाना नहीं. சிலுவையில் அறையப்பட்ட உயிர் தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். हर एक क्रूस पर चढ़ाए जाकर मर के जी उठे यीशु को पता लगाना आपको और मेरे को अवश्य है. ஹalleluya. हालेलुया. காலையில இயேசுவை பார்க்கணும்னு ஆசையா ஓடினவளுக்கு தான் முதல் தரிசனம் இயேசுவுக்கு. अरे सवेरे भोर को यीशु को देखना आए करके जो दौड़ कर आई उसी को पहला दर्शन यीशु का. அதுதான் சொல்லிருக்கார். ஆமென் ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். वही वचन में के जो भोर को मुझे ढूंढेंगे वो मुझे पता लगाएंगे. இயேசுவின் பிரசன்னத்தை நீ அனுபவிக்கணுமா தினமோ? यीशु की उपस्थिति को अनुभव करना है क्या प्रतिदिन? மரியாள மாதிரி அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும். मरियम की तरह सवेरे भोर को उठ के प्रार्थना करना है. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? कितने लोग को ये समझ में आ रहा है मैं जो बात कह रहा हूँ? விளங்குனா அல்லேலூயா சொல்லுங்க. समझे तो हालेलुया बोलिए. விளங்கலனா கையை கீழ போட்டுருங்க. नहीं समझे तो हाथ को नीचे रख விளங்குனா दीजिए. நல்ல கையை தூக்கி அல்லேலூயா. समझे तो अच्छे से हाथ उठाकर. ஆமென். आमीन. இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவ பார்த்தாங்க. यीशु को देखने की चाहत थी उसने यीशु को देखा. இன்னைக்கும் இயேசுவின் பிரசன்னத்தை விரும்புகிற அத்தனை பேருக்கும் அவருடைய பிரசன்னம் உண்டாகும். आज भी यीशु की उपस्थिति को चाहने वाले सभी के लिए उनकी उपस्थिति है. இரண்டாவது இயேசுவை பார்த்தவர்கள் யார்? दूसरा यीशु को देख के कौन? எம்மாவூர்ல ரெண்டு சீஷர்கள் நடந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. इम्माऊ के गांव में दो चेले चलकर जा रहे हैं. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? वो क्या बात कर रहे हैं मालूम है क्या? இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். यीशु को क्रूस पे चढ़ा दिए. ஆமா, இப்படி எல்லாம் போர்ச்சேவர்கள் அவரை அடிச்சாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டே போறாங்க. हाँ ऐसे सब सैनिकों ने उनको मारा, क्रूस पे मारा, ऐसा सब करके बातें करके जा रहे हैं. இயேசுவை குறித்து பேசினவர்கள் நடுவில் இயேசு போகிறார். यीशु के बारे में जो बात कर रहे थे उनके बीच में यीशु जाते. ரெண்டு பேர் இயேசுவை குறித்து பேசுறாங்க. दो जन यीशु के बारे में बात कर रहे हैं. அங்க இயேசு கிட்ட போயிட்டாரு. वहां पे यीशु बगल में चले गए. அவரும் பேசிட்டே போறாரு. वो भी उनके साथ शामिल होकर बात करके जा रहे. அவரை பார்த்து கேக்குறாங்க, उन्हें देख के पूछ रहे, உமக்கு இந்த ஊர்ல நடந்தது தெரியாதோ? आपको इस गांव में क्या वो पता नहीं क्या? அல்லேலூயா. हालेलुया. அப்படினா ஒரு சம்பவம் நடந்துச்சு. ऐसा सब एक घटना हुआ. அப்ப இயேசு வசனத்திலிருந்து பேசுகிறார். तो यीशु वचनों में से उनसे बात करते हैं. வசனத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். वचन में से उनसे बात कर रहे हैं. அவர் பேச பேச இவங்க இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. वो बातें करते करते इनके हृदय में आनंद हो रहा है. ஆனால் இயேசு என்று அவருக்கு தெரியாது. लेकिन यही यीशु है करके उनको पता नहीं. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या मालूम है क्या? அவர் இப்ப பழைய சரீரத்தில் இல்ல, மறுரூபமான சரீரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். अभी ये पुराने शरीर में नहीं रूपांतर हुए शरीर में है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நிறைய பேருக்கு மறுரூபமான இயேசுவை தெரியல, அதான் பெரிய பிரச்சனை. आज बहुत से लोग को रूपांतर हुआ यीशु पता नहीं, वही सबसे बड़ी परेशानी है. அல்லேலூயா. हालेलुया. மறுரூபமான இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். हम रूपांतर हुए यीशु की आराधना कर रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. பேசிக்கொண்டே போறாரு. बातें करके जा रहे हैं. அவங்க போகிற ஊர் முடிஞ்சிட்டு वो जाने वाला गांव खत्म हो गया. இயேசு அப்படியே காணாம போயிட்டாரு. यीशु वहीं से अचानक गायब हो गए. இப்பதான் இவங்களுக்கு ஒரு சந்தேகம். अभी इनको एक शक हुआ. अरे நம்மோட அவர் பேசிட்டு இருந்தப்ப நம்ம இருதயம் எல்லாம் குளிர்ந்து விட்டு தெரிஞ்சே. अरे जब वो हमसे बात कर रहे थे तो जो हमारा हृदय सुलग कर उठ रहा था. இயேசு உயிர் தெழுந்ததை அடையாளம் கண்டு கொண்டார்கள். यीशु जी उठे करके पता लगा लिए. மூணாவது சீஷர்களாம் யூதர்களுக்கு பயந்ததினால ஒரு வீட்டுக்குள்ளால அடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. तीसरा चेले सभी यहूदियों से डरते थे, इसके लिए एक कमरे के अंदर बंद थे. Praise the Lord. Praise the Lord. ஏன் பயந்தாங்க? क्यों डरे? இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு. यीशु को क्रूस पे चढ़ा दिया गया. இனி நமக்கும் சிலுவைதான். अभी हमारे लिए भी क्रूस ही है. Praise the Lord. Praise the Lord. நம்மளையும் பிடிச்சு பிடித்தா பண்ண போறானுவே. हमें भी पकड़ कर ये यहूदी लोग ऐसे क्रूस पे चढ़ाएंगे. பயந்து உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. डर के अंदर जाके बैठे हैं. அங்க 10 சீஷர்கள் இருந்தாங்க. वहां पे 10 चेले थे. யூதாஸ் காரியத்தை சூசைட் பண்ணி செத்துட்டான். यहूदा इस्करियोत आत्महत्या करके मर गया. தோமா அங்க என்னக்கு காணல, எங்கே போயிட்டாரு? तोमा का पता नहीं क्यों कहा गए थे. ஆமென். आमीन. தேவன் இயேசு போனாரு. यीशु गए. இயேசு என்பதை அவர்கள் அடையாளம் காணும்படி கர்த்தர் அங்க கிரியை செய்கிறார். यीशु है करके वहां पर वो पता लगा, इसके लिए वो कार्य करते हैं. பாருங்கப்பா, நான் தான் உயிரோட எழும்பி இருக்கேன். देखो मैं जी उठा हूं. தேவன் நாலாவது முறை चौथी बार மறுபடியும் சீஷர்கள் கூடி இருக்கும்போது फिर से जब चेले इकट्ठे थे, தோமா அங்க இருக்கிறாரு. तोमा वहां पर है. ஆமென். आमीन. இயேசு சீஷர்களுக்கு தரிசனம் பார்த்த உடனே காட்டினார். வந்தார்ல, அந்த ரூமுக்குள்ளால வந்தாரு. यीशु जहां पर चेले थे उस कमरे में आए. வந்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். आके चले गए, उतना ही. தோமா கொஞ்சம் பிந்தி வராரு. तोमा थोड़ी देर के बाद आते. மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏய் இயேசுவை பார்த்தப்பா. बाकी सभी ने कहा तोमा हमने यीशु को देखा. தோமா சொன்னார், तुम लोग झूठा आदमी लोग.
தோமா சொன்னாங்க நீங்க பொய் சொல்றீங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க பொய் சொல்றீங்கப்பா. तुम झूठ बोल रहे हो. அவரை நான் பார்த்தா उनको मैं देखूंगा तो கைக்குள்ள விரல விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். उनको जहां किले ठोके ना उसके अंदर हाथ डाल के मैं पता लगाऊंगा. அவர் கையில ஆணி இருக்கான்னு பாப்பேன். उनके हाथ में किला ठोका है क्या देखूंगा. அதுக்காகவே இயேசு இன்னொரு நாள் வந்தாரு. उसके लिए यीशु एक और बार आए. தோமா கூட்டு வா. तोमा को बुलाकर உனக்கு அவிசுவாசம் இருக்குல? तेरे अंदर अविश्वास है ना? நான் உயிரோட இருக்கறேன்னு பாரு, கை விட்டு பாரு. देख मैं जिंदा हूं क्या, हाथ डाल के देख. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. அதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன நடக்குது? उसके बाद एक दिन क्या हो रहा है? பேதுரு சீஷர்களை கூப்பிட்டு சொல்றான், पत्रस चेलों को बुलाकर कह रहा है நான் மீன் பிடிக்க போறேன். मैं मछली पकड़ने जा रहा हूं. என்ன ஏற்கனவே அவன் செய்த தொழில் அதுதான், மீன் பிடிக்க போறேன். क्योंकि पहले से वो जो काम धंधा करता था वही था मछली पकड़ना. இயேசு நம்ம கூட இல்லையே இப்ப. अभी तो यीशु हमारे साथ नहीं है. உயிர் தெழுந்துட்டாரு. वो जी उठे. ஆனா 3 வருஷம் நம்ம கூட இருந்து நல்ல சாப்பாடு கொடுத்தாருல. लेकिन 3.5 साल हमारे साथ रह के अच्छा खाना खिलाया ना. இப்ப அவர் விட்டு தனியா போயிட்டாரு. अभी तो हमें अकेला छोड़ के वो चले गए. இப்ப நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, போவோம் அப்படினா. अभी हमें खाने के लिए कोई रास्ता नहीं, चलो जाओ மீன் பிடிக்க போவோம் அப்படினா. चलो हम चलते मछली पकड़ने. மீன் பிடிச்சிட்டு கடற்கரையில கடலுக்குள்ள நிக்கறாங்க. मछली पकड़ते हुए समुद्र के अंदर खड़ा है. இயேசு கடற்கரையில சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. यीशु समुद्र के किनारे से आवाज देके पुकार रहे. ஆமென். आमीन. அங்க ஒரு சீஷன் இயேசுவை அடையாளம் கண்டுட்டான். वहां पर एक चेले ने यीशु को पता लगा लिया. பேதுரு பார்த்து சொன்னான், இயேசு வந்திருக்காரு. पतरस को देखकर कह रहे यीशु आए हैं. படகுல இருந்து நேரா தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான். उस नाव से तुरंत पानी में कूद गया. ஏன்னா அவன் உடுத்தி இருந்த Dress வந்து மீனவர்கள் போடுற Dress. அரகுற அக்கடா துக்கடா. क्योंकि उसने जो कपड़ा पहना था वो मछुआरों का कपड़ा पहना था, वो आधा अधूरा था. அப்படியே குதிச்சிட்டான். वैसे कूद गया. அன்னைக்கு இயேசு அவர்களோடு பந்தி இருந்தார். மீன் நல்ல சுட்டு சாப்பிட்டாங்கன்னு பைபிள்ல எழுதி இருக்கு. उस दिन यीशु उनके साथ खाना खाए और अच्छी से मछली को पकाकर खाए कर. இவர்களுக்கு மட்டுமல்ல, इनको ही नहीं, அநேக பரிசுத்தவான்களுக்கு அந்த காலத்துல காட்சி கொடுத்தார். अनेक पवित्र भक्तों को उस दिन परमेश्वर दर्शन दिए. கலிலியாவில் இருந்து கொண்டிருக்கும்போது गलील में खड़े रहते समय இவன் ஒலிவ மலையில நின்று கொண்டு இயேசு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். जैतून के पहाड़ से वैसे यीशु स्वर्ग उठा लिए जाते हैं. Praise the Lord. Praise the Lord. யாரும் பார்த்துட்டு நிக்கறாங்க. सभी देखते हुए खड़े. அப்ப 2 தூதர்கள் தோன்றி சொல்றாங்க, तब 2 स्वर्गदूत खड़े होकर कहते हैं, கலிலியராகிய மனுஷரே, हे गलील के मनुष्यों, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? तुम क्यों आकाश की ओर ताक रहे हो? இயேசுவானவர் எப்படி இங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ यीशु मसीह जैसे यहाँ से उठा लिए गए அப்படியே மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். वैसे ही वापिस आएंगे. அப்படியே மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். वैसे ही वापिस आएंगे. இதுதாங்க நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. यही परमेश्वर हमें दिया बड़ा भरोसा है. உயிரோடு எழுந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். जी उठे यीशु फिर से आएंगे. அல்லேலூயா. हालेलुया. உயிரோடு எழுந்த இயேசு, ஆமென். இயேசு உயிரோடு எழுந்ததனால நமக்கு உண்டான 3 நன்மைகளை நான் வேகமா சொல்லப் போறேன். यीशु जी उठे इस वजह से हमारे लिए जो 3 भलाई हुई उसे मैं जल्दी से आपको बताऊंगा. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம். पहले कोरिन्थियों का 15वें अध्याय का 23वां वचन. 1 கொரிந்தியரின் புத்தகம் पहला कोरिन्थियों का पुस्तक 15வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, 15वें अध्याय का 23वां वचन कहता है, அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். परंतु हर एक अपनी अपनी बारी से जी उठेगा. முதற் பலனானவர் கிறிஸ்து, पहला फल मसीह, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். फिर मसीह के आने पर उसके लोग. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார். वो अपनी अपनी बारी से जी उठेगा. முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தவர் இயேசு. पहला फल जो जी उठे वो यीशु. அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். उसके आगमन में उसके लोग जी उठेंगे. அப்ப வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? तो पवित्र शास्त्र में क्या कहा गया है? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு, आप और मैं आराधना करने वाला यीशु, இவன் உயிரோடு எழும்பி இருக்கிறார். முதலாவது உயிரோடு எழும்பி இருக்கிறார். पहला वो जी उठेंगे. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. சிலரை இயேசு உயிரோடு எழுப்பினார், அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். कुछ को यीशु जी उठाए वो फिर से मर गए. ஆனால் இயேசு உயிரோடு எழுப்பினார், लेकिन यीशु जी उठे, அவர் மரிக்கவில்லை, இனி மரிப்பதும் இல்லை. கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. वो मरे नहीं और आगे भी नहीं मरेंगे. अच्छे से ताली बजाकर उनकी महिमा कीजिए. Praise the Lord. Praise the Lord. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு உயிர்த்தெழுந்தார், फिर से कहता यीशु जी उठे, அவர் மரிப்பதில்லை. இனி वो मरेंगे नहीं आगे. அல்லேலூயா. हालेलुया. நித்திய ராஜ்யத்திலே
ஏமன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். अनंत राज्य में हमारे लिए एक जगह को तैयार कर रहे हैं. பைபிள் சொல்லுது, तो बाइबल कहता है அவர் திரும்பி வரும்போது वो जब फिर से आएंगे, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். अपनी अपनी बारी में वो जी उठेंगे. முதலாவது இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். पहला यीशु जी उठे, நாம் அவரை ஆராதிக்கிற நாமும் उसकी आराधना करने वाले हम भी உயிர் தெழப் போகிறோம். जी उठेंगे. அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. அல்லேலூயா. हालेलुया. நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிர் தெழாவிட்டால், हम आराधना करने वाला परमेश्वर जी नहीं उठे होते तो நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்காது. हमारे अंदर ऐसा एक भरोसा नहीं होता. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நம்முடைய விசுவாசமும் வீணாய் போயிருக்கு. हमारा विश्वास भी व्यर्थ जाता. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है உயிர் தெழுந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கு जी उठे यीशु पे जो भरोसा रखते हैं, மரணத்துக்கு பின்பு நித்திய ஜீவன் உண்டு என்கிற நம்பிக்கையை இயேசு தந்திருக்கிறார். मृत्यु के बाद एक अनंत जीवन कर कर यीशु ने भरोसा दिया है. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. हमारे अंदर एक भरोसा है, மரித்த பின்பு நித்திய ஜீவனுக்குள் போக போகிறோம். मरने के बाद अनंत जीवन में जाएंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. உயிர் தெழுந்த இயேசுவை நம்பாதவர்களுக்கு जो जी उठे यीशु पे भरोसा नहीं रखते, அந்த நம்பிக்கை இல்ல. நித்திய ஜீவனுக்குள் போவோம் என்கிற நம்பிக்கை இல்ல. अनंत जीवन में जाएंगे करके भरोसा नहीं. அதனால தான் அவங்க சொல்றாங்க, इसीलिए वो कहते हैं நாங்க செத்த பிறகு हम मरने के बाद காக்காவா பிறக்க போறோம், कौवा होकर जन्म होंगे, குருவியா பிறக்க போறோம், चिड़िया बन के जन्म होंगे, எரும மாடா பிறக்க போறோம், भैंस की तरह जन्म होंगे, கழுதையா பிறந்து நான் अடி வாங்க போறேன். गधे के रूप में जन्म होके मैं मार खाऊंगा. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. இந்து மதம் என்ன சொல்லுது தெரியுமா? हिंदू धर्म क्या कहता है मालूम है இந்த क्या? பிறவியில நல்லவங்களா இருந்தா इस जन्म में अच्छे हो तो அடுத்த பிறவியில பிராமணனா பிறப்போமா. अगले जन्म में ब्राह्मण के रूप में जन्म होंगे. இந்த பிறவியில நல்லா இல்லாம இருந்தா इस जन्म में हम अच्छे से रहेंगे तो காக்காவா குருவியா எரும மாடா தான் போவேன். कौवा चिड़िया बन के ही बनेंगे. Praise the Lord. Praise the Lord. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இயேசு வந்திருக்காரு. हमें एक भरोसा यीशु दिए है. நான் உயிர் தெழுந்திருக்கிறேன், मैं जी उठा हूँ, நான் உயிர் தெழுந்திருக்கிறேன், मैं जी उठा हूँ, நான் கல்லறைக்குள்ளால இல்ல. मैं कब्र के अंदर नहीं हूँ. அதனால इसलिए தேவன் ஸ்தோத்திரம், அவருடையவர்களாய் நாம் வாழ்ந்தால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தால், उनके बच्चे उनकी संतान बन जाएंगे तो வேதம் சொல்லுகிறது, वचन कहता है நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். हम अनंत जीवन में प्रवेश करेंगे. நாம் இனி மறுபடி பிறக்க மாட்டோம். हम आगे दूसरा जन्म नहीं लेंगे. செத்த பிறகு मरने के बाद பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இனி ஒரு வாழ்க்கை நீ நினைச்சாலும் கிடைக்காது. இந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்துரு. एक ही जीवन है, आगे सोचोगे तो भी दूसरा जीवन नहीं मिलेगा. इसीलिए इस जीवन को अच्छे से जिए. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. இனி நம்ம பிறக்க போகிறது இல்ல. आगे हम दोबारा जन्म नहीं लेंगे. ஆனால் लेकिन மரித்த பின்பு मरने के बाद, இயேசு வந்த பிறகு यीशु आने के बाद அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். उनके साथ मिलकर हम राज करने वाले हैं. अच्छे से ताली बजाकर. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். अपने अपने बारी में वो जी उठेंगे. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல यीशु मसीह धरती पर रहते समय पर சிலர் எல்லாம் உயிரோடு எழுப்பினார். कुछ को जी उठाए. மரித்து 4 நாளான லாசர் உயிரோடு எழுப்பினாரு. मर के 4 दिन हो गए लाजर को जी उठाए. பாடையில சுமந்து கொண்டு வந்தவன் உயிரோடு எழுப்பினாரு. एक लाश को जो लेकर जा रहे थे उसे जी उठाए. ஒரு சிறு பெண் மரித்தவளை உயிரோடு எழுப்பினார். இப்படி நிறைய பேர் உயிரோடு எழுப்பினார். एक छोटी बेटी जो मर गई थी उसे जी उठाए. ऐसे बहुत लोग को जी उठाए. இயேசு மரித்த நேரத்துல கூட यीशु मरने के समय में भी अनेक பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறக்கப்பட்டதாக வேதம் சொல்கிறது. மத்தேயு 27:53. अनेक पवित्र भक्तों का कब्र खुल गया कर मत्ती के 27 अध्याय के 53वें वचन में बताया गया है. 27:53 சொல்லுது. 27वें अध्याय के 53वें वचन में कहा गया है. இயேசு மரிக்கும் போது கூட கல்லறைகள் திறக்கப்பட்டது. यीशु मरते समय भी कब्र खुले. அவர்கள் நகரத்தில் பிரவேசித்து अनेகருக்கு காணப்பட்டார்கள். और वे नगर में घूमते हुए अनेक को दिखाई दिए. Praise the Lord. Praise the Lord. இயேசு உயிரோடு எழும்பின பின்பும் यीशु जी उठने के बाद भी இன்றைக்கு வரைக்கும் आज के दिन तक अनेक மரித்தவர்களை கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். अनेक मरे हुए व्यक्ति को आज के दिन तक परमेश्वर जी उठा रहे. ஒரு தேவ மனிதனுடைய ஒரு சாட்சியை கேட்டேன். एक परमेश्वर के मनुष्य की गवाही को सुना मैंने. அவர் ஒரு குழந்தையா இருக்கும்போது, சின்ன குழந்தை, கை குழந்தை, वो एक छोटा सा जब बच्चे थे, बालक थे, அவருடைய அப்பா பாஸ்டர். उनके पिताजी पास्टर. என்ன ஆயிட்டுனா இந்த குழந்தை சிக் ஆயிட்டு, என்ன சத்தம், क्या हुआ कि बच्चा जो है बीमार हो गया. ஸ்தோத்திரம், சத்தம் வரக்கூடாது, பிள்ளைகள் கவனிச்சுங்க, நல்ல கவனிங்க.
अच्छे से ध्यान दीजिए। ஏமன் ஸ்தோத்திரம். இவர் வியாதிப்பட்டு ஹாஸ்பிடல் கொண்டு போனாங்க. ये बच्चा बीमार हो गया, इसको अस्पताल में ले गए। ஏமன் ஸ்தோத்திரம். வியாதி கொடூரமாயிட்டு बीमारी कठोर हो गई, மரித்து போனார். குழந்தை மரித்து போச்சு. और वो बच्चा मर गया। செத்த உடனே அவங்க அப்பாவுக்கு தகவல் சொன்னாங்க. मरने के बाद उसके पिताजी को संदेश दिए, குழந்தை மரித்து போச்சு, எடுத்துட்டு போங்க அப்படின்னு. देखिए आपका बच्चा मर गया, आप लेकर जाइए। இவர் பாஸ்டர் இல்ல, ये पास्टर जी ना, இவர் சொன்னாரு, इन्होंने कहा நீங்க எடுத்து பிண அறைக்குள்ளால வச்சிருங்க. आप जो उसे लेकर वो लाश के कमरे में रखिए, அங்க வச்சிருங்க, वहां पे रखिए। இன்னைக்கு நாங்க ஆராதனை முடிச்ச பிறகு நாங்க வந்து அடக்கத்துக்கு நாங்க எடுத்துட்டு போறோம். आज हम आराधना समाप्त करने के बाद उसे दफनाने के लिए ले जाएंगे। இந்த குழந்தையை வந்து பிண அறைக்குள்ளால வச்சிட்டாங்க. और इस बच्चे को जो है लाश जहां पर रखते उस कमरे में रख दिए। பிறகு குழந்தையை எடுக்க வரும்போது जब बच्चे को लेने आए, அந்த நர்ஸ் போய் அந்த குழந்தையை எடுக்க போறாங்க. और ये नर्स जाके उस बच्चे को लेने जाती है, விரல் ஆடி இருக்கு, उंगली जो है हिलने लगा। எவ்வளவு நேரத்துக்கு பிறகு? कितने समय के बाद? கவனிச்சுங்க. ध्यान दीजिए। ஏசி ரூம்ல கொண்டு வச்சாச்சு, பிண அறைக்குள்ளால வச்சாச்சு. एसी कमरे में जाके रख दिए, जहाँ पे लाश को रखते वहां पर रख दिए उस बच्चे को भी। குழந்தையை திரும்ப எடுக்க போகும்போது விரல் ஆடி இருக்கு. बच्चे को जब वापस लेने गए तो उसका उंगली हिलने लगा। நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से देखिए। ஏமன் ஸ்தோத்திரம். இங்க கொண்டு வந்தாச்சுன்னா பிள்ளைக்கு உயிர் மறுபடியும் திருப்பி வந்துச்சு. यहाँ पर लेके आए बाहर तो बच्चे के अंदर जान वापस आया। நல்லா கவனிங்க. இயேசு இன்றைக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். अच्छे से ध्यान दीजिए, आज भी यीशु मरे हुए को जी उठाते हैं। இந்த குழந்தை வளர்ந்து वो बच्चा बड़ा होकर பெரிய ஊழியக்காரனா, एक बड़ा सेवक बनकर உலக நாடுகள்ல போய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவரா, दुनिया के कई कई देशों में जाकर परमेश्वर की सेवा करते हैं। அநேக பாடல்கள் எழுதின பரிசுத்தவனா இருந்தார். अनेक गीत को लिखने वाले पवित्र भक्त थे। K.S. வில்சன் என்கிறதான தேவ ஊழியக்காரர். K.S. विल्सन नामक परमेश्वर के दास। அர்த்தம் பாடுவார். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என்னை சுவுக்காய் நான் ஓடுகிறேன். இந்த பாடல்லாம் எழுதின அவர் தான். ये गीत सब उन्होंने लिखा है। Praise the Lord. Praise the Lord। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? இயேசு இன்றைக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். यीशु आज भी मरे हुए को जिला रहे हैं। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। அவர் வருகையின் போது वो आगमन उनके आने के समय பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள். बाइबल कहता है जो प्रभु में मरे, அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவருடையவர்கள் உயிர் தெழப்போகிறார்கள். वही बताया गया उसके लोग जी उठेंगे। 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. पहला तेसलोनिके 4 अध्याय में बताया गया है। 13 முதல் கீழே உள்ள வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13 से लेकर नीचे वचन में इस तरह से कहा गया है। 1 தெசலோனிக்கர் புத்தகம் पहला तेसलोनिके का पुस्तक ஏமன் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. हे भाइयों, हम नहीं चाहते कि तुम उनके विषय में जो सोते अज्ञान रहो, ऐसा न रहो कि तुम दूसरों के समान शौक करो। பைபிள் சொல்லுது இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. बाइबल कहता है हम विश्वास करते हैं कि यीशु मर के जी उठे। அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். तो वैसे ही परमेश्वर उन्हें जो यीशु में सो गए उनके साथ लाएंगे। அடுத்த வசனம் சொல்லுகிறது. अगला वचन कहता है, ஏமன் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. उसका अगला वचन कहता है 16வது வசனம். 16वां वचन, ஏமன் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் क्योंकि प्रभु आप ही स्वर्ग से பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ललकार और प्रधान दूत की तुरही के தேவ साथ எக்காளத்தோடும் और परमेश्वर की तुरही के साथ வானத்திலிருந்து வருவார். स्वर्ग से आएगा। அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். और जो मसीह में मरे वे पहले जी उठेंगे। அப்ப இயேசு வரும்போது என்ன நடக்கும்? तो यीशु के आते समय क्या होगा? கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற சகல பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்புவார்கள். यीशु में मरे सारे पवित्र भक्त जो है वो जी उठेंगे। Praise the Lord. Praise the Lord। முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்தார். पहला यीशु जी उठे। அவரை ஆராதிக்கிற அவரை தேடி அவருக்காக வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் மரித்தாலும் அவருடைய வருகையிலே உயிரோடு எழும்புவார்கள். उनकी आराधना करने वाले, उनको ढूंढने वाले, उनके लिए जीने वाले पवित्र भक्त मरेंगे तो भी जी उठेंगे। Praise the Lord. Praise the Lord। இயேசு உயிர்த்தெழாவிட்டால் यीशु जी उठे नहीं होते तो நமக்கு எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போயிருக்கும். हमारे लिए एक भविष्य का भरोसा ही नहीं होता। நமக்கு முன்னே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். हमारे आगे भरोसा एक परमेश्वर रखे हैं। உயிர்த்தெழுதலே जी उठने में நமக்கு முன்னே மரித்த பரிசுத்தவான்களும் எழும்புவார்கள். हमसे जो पहले मरे वो पवित्र भक्त भी उठेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆமா, இயேசு கிறிஸ்து வருவ தாமதித்தால் நம்மவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுருவான். यीशु के आगमन में देरी हुई तो हम भी मरकर दफना दिए அப்ப जाएंगे। இயேசுவின் வருகையிலே நாமும் உயிர்த்தெழுவோம். तो यीशु के आगमन में हम भी जी उठेंगे। நமக்கு பின்னே மரிக்கிறவர்களும் உயிர்த்தெழுவார்கள். हमारे बाद जो मरेंगे वो भी जी उठेंगे। நமக்கு முன்னே மரித்த பரிசுத்தவான்கள் हमसे जो पहले मरे वो पवित्र भक्त, நாம்
हम நமக்கு பின்னே மரிக்கிற பரிசுத்தவான்கள் हमारे बाद जो मरेंगे पवित्र भक्त எல்லாரும் இயேசுவின் வருகையில இவன் ஒண்ணா உயிர் தள்ள போறான் सभी जन यीशु के आगमन में एक एक करके जी उठेंगे ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி एक दो हफ्ते पहले ஒரு பிள்ளை ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா एक बेटी व्हाट्सएप में एक स्टेटस रखी அவங்க थी அப்பா இறந்து 2 வருஷம் ஆயிருச்சு उसके पिताजी गुजर के 2 साल हो அவ गए இப்படி எழுதியிருந்தா वो इस तरह से लिखी थी இப்ப எங்களுக்கு முன்னால நீங்க போயிட்டீங்க पिता आप हमसे पहले चले गए ஆனா लेकिन ஒரு நாள்ல நான் உங்களை சந்திப்பேன் एक दिन में आपसे मिलूंगी இயேசு வரும்போது நம்ம எல்லாம் ஒண்ணா சந்திக்கிற நாள் இருக்குப்பா यीशु के आते समय हम सब एक दूसरे से मिलेंगे वो दिन है ஹalleluya हालेलुया அதுதாங்கய்யா நமக்கு நம்பிக்கை यही हमारा भरोसा है இயேசு உயிர் தெழுந்ததால நமக்கு ஒரு நம்பிக்கையை வச்சு போயிருக்காரு यीशु जी उठे इसलिए हमें एक भरोसा रख कर गए ஆமென் आमीन நாம உயிர் தழுவோம் हम भी जी उठेंगे இயேசுவின் வருகையில் நாம் உயிர் தழுனா என்ன செய்யணும் यीशु के आगमन में जी उठना है तो हमें क्या करना है ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கு रोमियो के 8वें अध्याय के 11वें वचन में कहा गया है chapter 8 verse 11 வேகமா வாசிக்கணும் நேரம் இல்ல रोमियो का 8वें अध्याय का 11वां वचन ஏமன் ஸ்தோத்திரம் 8:11 சொல்லுது 8वां अध्याय का 11वां वचन कहता है இயேசுவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் यीशु को जिलाने वाला पवित्र आत्मा உங்களில் வாசமா இருந்தார் तुम में बसा हुआ है तो கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் तो जिसने मसीह को मरे हुए से जिलाया உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிரடைய செய்வார் तो तुम्हारे अंदर वास करने वाले पवित्र आत्मा जो है मरनार देश शरीर को भी अपनी आत्मा के द्वारा तुम्हें जिलाएगा இயேசுவின் வருகையில உயிரடையணும்னா என்ன செய்யணும் तो यीशु के आगमन में जी उठना है तो क्या करना है ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும் प्रभु यीशु को अपनाया रहना है பாவத்தை அறிக்கை செய்திருக்கணும் पाप को कबूल किया रहना है ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும் बपतिस्मा पाया रहना है கடைசியா சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கணும் अंत में कहा गया पवित्र आत्मा को पाया रहना है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया சர்ச்சுக்கு வரீங்க ரொம்ப சந்தோஷம் चर्च में आते बहुत आनंद की बात எனக்கு ஆசை என்னன்னா मेरी इच्छा क्या है நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்துடணும் आप सभी स्वर्ग राजा है நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்துடணும் आप सभी स्वर्ग राजा है உங்களுக்கு தெரியாது பாஸ் ஒவ்வொரு நாள் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் உங்களுக்காக आपको पता नहीं पास्टर जी उसके लिए हर एक दिन आपके लिए प्रार्थना करते हैं ஒரு நபர் கூட இந்த சர்ச்சுக்குல இருந்து பின்வாங்கி போயிட்டாங்கன்னா நான் தினமும் அதுக்காக வேதனையோட அழுவேன் एक व्यक्ति भी इस कलीसिया में आने वाला पीछे चले जाए तो हर दिन उसके लिए मैं रोता हूँ மறுபடியும் கொண்டு வாங்க ஆண்டவரே फिर से लेकर आइए प्रभु எப்படியாவது என் பிள்ளைங்க பரலோகத்துக்கு வரணுமே कैसे भी मेरे बच्चे स्वर्ग राज आने चाहिए பரலோகத்துக்கு வரதுக்கு நீங்க ஆயத்தமாயிரணும் स्वर्ग राज आने के लिए आपको तैयार होना है இயேசு உயிர் தெழுந்தா यीशु जी उठे இயேசுவை நம்ம உண்மையா பின்பற்றினா தான் यीशु को हम सच्चाई से पीछे चलेंगे तो வசனத்தின்படி பின்பற்றினா தான் वचन के अनुसार उनके पीछे चलेंगे तो இயேசு வரும்போது நம்ம உயிரோட எழும்புவோம் यीशु आते समय हम भी जिंदा जी उठेंगे Praise the Lord. Praise the Lord இல்லனா எப்படி பாஸ்டர் नहीं तो कैसे पास्टर இயேசு முதலாவது ரகசியமா வருவார் மேகமண்ட ஆகாயத்துல வருவார் यीशु पहले गुप्त में आएंगे आकाश के ऊपर அப்பதான் பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவாங்க तभी पवित्र भक्त जी उठेंगे அதான் முதலாம் உயிர் தெழுதல்னு பைபிள் சொல்லுது वही पहला जी उठना करके बाइबल कहता है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அப்ப அந்த உயிர் தெழுதல்ல உயிர் வரலன்னு சொன்னா तो उस जी उठने में हम भागी नहीं हुए तो உள்ளதான் இருப்போம் கல்லறையில हम कब्र के अंदर ही रहेंगे 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும் இயேசுவோடு கூட यीशु के साथ 1000 साल का राज्य होगा அதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறவங்க उसके बाद जो अंदर है நியாய தீர்ப்புக்காக எழுந்திருப்பார்கள் न्याय के लिए उठेंगे இயேசுவின் வருகையில் உயிர் தள்ளாவிட்டா மத்தவங்க அத்தனை பேருக்கு நரகம் தான் यीशु के आगमन में वो जीने उठे तो जो भी बचे सबके लिए नरक ही है பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க எங்க போனோம் बगल में जो बेटे उनको हाथ पकड़कर पूछे कहाँ जाना है थोड़ा जोर से எங்க போனோம் कहाँ जाना है பரலோகத்துக்கா நரகத்துக்கா स्वर्ग या नरक ஸ்வர்க் स्वर्ग ஆமென் आमीन அப்ப तब நம்பிக்கை தந்திருக்கிறார் ஆண்டவர் भरोसा परमेश्वर दिए ஆண்டவரை உண்மையா பின்பற்றுவோம் परमेश्वर के पीछे सच्चाई से चलेंगे அவர் முதலாவது உயிர் தெழுந்திருக்கிறார் वो पहले जी उठे அவருடையவர்கள் उनके लोग அவருடைய வருகையில் உயிரோடு எழும்புவார்கள் उनके आगमन में जी उठेंगे ஆமென் आमीन இரண்டாவது காரியம் என்ன दूसरा कार्य क्या है எபேசியர் இரண்டாவது அதிகாரம் एफेसियों का दूसरा अध्याय ஆமென் 1வது வசனமும் 5வது வசனமும் पहला और 5वां वचन எபேசியர் एफेसियों का ஆமென் ஸ்தோத்திரம் இரண்டாவது அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனமும் दूसरा अध्याय का पहला और 5वां वचन அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் உங்களை உயிர்ப்பித்தார் और उसने तुम्हें भी जिलाया जो अधर्मों अपराधों और पाप के कारण मरे हुए थे 5வது வசனம் சொல்லுது 5वां वचन कहता है அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் जब हम अपराधों के कारण मरे हुए थे तो हमें मसीह के साथ जिलाया अनुग्रह से तुम्हारा उद्धार हुआ அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு செய்திருக்கிற இரண்டாவது காரியம் तो जी उठा यीशु हमारे लिए क्या हुआ दूसरा कार्य
यह அக்கிரமங்களிலும் பாவத்திலும் நாம் மரித்து போயிருந்தோம். अपराधों और पाप के कारण हम मर गए थे. பைபிள் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். बाइबल कहता है जो आत्मा पाप करता है वो मरता है. பாவத்தில் நம்முடைய ஆத்மா செத்து போயிருந்தது. तो पाप की वजह से हमारा आत्मा मरा हुआ था. அக்கிரமம் செய்து நம்முடைய ஆத்மா செத்து போயிருந்தது. अपराध कर कर हमारा आत्मा मरा हुआ था. பாவங்களில் மரித்திருந்த நம்மை पाप में मरे हुए हम அவரது இரத்தத்தினாலே அவர் சுத்திகரித்தார். उनके लहू से वो शुद्ध किए. நம்மை கழுவினார். हमें धोए. நம்முடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பித்தார். हमारे आत्मा को वो जिलाए. அல்லேலூயா. हालेलुया. இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்து மரித்தார். यीशु क्रूस पे लहू बहा के मरे. அவர் மரித்து மட்டும் இருந்திருந்தால் वो मरे ही होते तो நம்முடைய பாவங்களிலே நாம் மரித்திருந்திருப்போம். हमारे पाप में ही हम मर गए होते. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே वो जी उठे इस वजह से பாவங்களிலே மரித்திருந்த நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை உயிர்ப்பித்தார். पाप में मरे हुए हमें छुड़ाकर वो जी उठे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பைபிள் சொல்லுது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். बाइबल कहते हैं अनुग्रह से हमारा उद्धार हुआ. அதே அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்கிறது. उसी अध्याय का 19वां वचन कहता है. 1வது அதிகாரம் 19வது வசனம். पहले अध्याय का 19वां वचन. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி मसीह को मरे हुए से जिलाकर. 1வது அதிகாரம் 19வது வசனம். ஏமன் ஸ்தோத்திரம். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே और उसकी सामर्थ जो उस बलवंत कार्य के द्वारा की गई थी. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். और उसकी सामर्थ हमारी ओर जो विश्वास करते हैं कितनी महान है. उसकी शक्ति के प्रभाव के उस कार्य के अनुसार. அல்லேலூயா. हालेलुया. பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? அவருடைய உயிர்த்தெழுதல் उनका जी उठना பாவங்களிலே पाप में ஏமன் மரித்திருந்த நம்மை मरे हुए हमको ஏமன் அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நம்மை अन्य और परदेशी जो हम थे ஏமன் பரிசுத்தவான்களாக மாற்றினது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. हमें पवित्र बनाया करके पवित्र शास्त्र कहता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் அவர் நம்மை ஏமன் உயிர்த்தெழுந்ததினாலே जी उठे इस वजह से நம்மை பரிசுத்தவான்களோடு கூட சேர்த்துக் கொள்ளும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. हमें पवित्र भक्तों के साथ जोड़ने का भाग्य मिला है. பாவங்களிலிருந்து पाप से விடுதலை அடையும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். छुटकारा पाने का भाग्य हमें परमेश्वर दिए गए. அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது வசனம் சொல்லுகிறது. 26வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. प्रेरितों के कामों का 26 अध्याय का 23 वचन कहता है. அப்போஸ்தலர் 26 23. प्रेरितों का 26 अध्याय का 23 वचन. ஏமன் ஏமன் ஸ்தோத்திரம். கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் मसीह को दुख उठाना है कर மரித்தோர் உயிர்த்தெழுதல் அவர் முதல்வராகி और वही सबसे पहले मरे हुए में से जी उठकर சுய ஜனத்துக்கும் அந்நிய ஜனத்துக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறதே அன்றி हमारे लोगों में और अन्य जातियों में ज्योति का प्रचार करेंगे. அப்ப அவன் ஸ்தோத்திரம் என்ன நடந்திருக்கு? तो क्या हुआ? அவர் உயிர்த்தெழுந்ததினால वो जी उठे इस वजह से பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, இருளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகி पाप से छुटकारा, अंधकार से छुटकारा होकर ஏவன் நாம் வெளிச்சத்திற்கு வரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். हम ज्योति में आने का भाग्य परमेश्वर में दिए गए. Praise the Lord. Praise the Lord. பாவத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். पाप में ही जी रहे थे. ஆண்டவர் நமக்காக மரித்து परमेश्वर में मरकर உயிர்த்தெழுந்ததினால जी उठे इस वजह से அவர் நம்முடைய பாவத்தை ஏமன் முற்றிலுமா மாற்றி இருக்கிறாரு. वो हमारे पाप को पूरी तरह बदल दिए. பாவத்தின் ஏமன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறாரு. पाप के अंधकार से हमें निकाल कर बाहर की ज्योति में लाए. பாவத்தில் மரித்த நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறார். पाप से मरे हुए आत्मा को वो जिलाएंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். पवित्र शास्त्र में एक मनुष्य है பவுல் என்று சொல்லக்கூடியவர். पौलुस नामक. அவர் சொல்லுகிறார் பாவிகளில் பிரதான பாவி நான். वो कहते हैं कि पापियों में सबसे प्रधान पापी मैं हूँ. ஏன்னா अनेक கிறிஸ்தவங்களை கொலை செய்த மனுஷன். क्योंकि अनेक मसीह लोगों का वो कत्ल किए. பயங்கரமான துன்மார்க்கமான வாழ்க்கை. भयंकर दुष्टता का जीवन. ஆனா அவர் பிரயாணமாய் போகும்போது இயேசுவை தரிசிக்கிறார். लेकिन वो यात्रा करते हुए जाते समय यीशु
यीशु का दर्शन करते हैं। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। இயேசுவை தரிசித்த நாள் முதல் அவருடைய வாழ்க்கை மாறுதுங்க. यीशु को दर्शन जब किए तब से उनका जीवन बदलता है। இதுவரைக்கும் பட்டயத்தை எடுத்து வெட்டி கொண்டிருந்தவன், अभी तक तलवार लेकर काट रहे थे, சபைகளை உடைத்துக் கொண்டவன், कलीसिया को तोड़ रहे थे, பாவத்தை விட்டு தேவனுக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டான். अपने पाप को छोड़कर परमेश्वर के लिए पवित्र जीवन जीने लगा, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான். परमेश्वर की सेवकाई करने लगा। அதுதான் பைபிள் சொல்லுது. वही बाइबल कहता है। இயேசு உயிர்த்தெழுந்ததினால यीशु जी उठे इस वजह से பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. पाप की गुलामी से आपको और मेरे को छुटकारा मिला है। ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் रोमियो का पत्री पहला अध्याय 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. चौथे और पांचवें वचन में कहा गया है। ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். रोमियो का पहला अध्याय का चौथा और पांचवा वचन அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். 5வது வசனம் சொல்லுகிறது, पांचवा वचन कहते हैं जिसके மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் वो शारीरिक रूप से जो दाऊद के संतान से आए பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று और पवित्र आत्मा के द्वारा परमेश्वर के पुत्र மரித்தோர்ந்து எழுந்ததினாலே मरे हुए से जी उठे इस वजह से பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். बलवंत रूप से जो साबित के परमेश्वर के पुत्र है। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है பரிசுத்தமன் ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்ததினாலே, மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே वो मरे हुए से जी उठे इस वजह से பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், बलवंत रूप से जो पुष्ट किया गया परमेश्वर का पुत्र है। அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடினாலே தான் वो परमेश्वर के पुत्र है, इस वजह से நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. हमारे पापों से हमें छुटकारा मिली है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், हमें पापों से छुड़ाए हैं, தூக்கி எடுத்திருக்கிறார். उठा के निकाले हैं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் மறுபடியும் பாவத்துக்கு நேராக திரும்ப கூடாது. पाप से छुड़ाए हुए हम फिर से पाप की ओर नहीं जाना है। ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பைபிள் தெளிவா சொல்லுது. ரோமர் கழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல बाइबल साफ कहते हैं रोमियो का पत्री का 6वां अध्याय, ஏமேன் ஸ்தோத்திரம். இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி अभी हम पाप के दास ना हो, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக पाप का शरीर नाश होने के लिए நம்முடைய பழைய மனுஷரை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்றும் हमारे पुराने मनुष्य को उनके साथ क्रूस पे चढ़ा दिए करके கிறிஸ்துவுடனே கூட मसीह के साथ நாம் மரித்தோமானார் हम मरेंगे तो அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். और उन्हीं के साथ हम जिएंगे भी करके भरोसा है। மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. मरा हुआ यीशु मसीह फिर से नहीं मरेगा, மரணம் அவரை ஆளுகை செய்வதில்லை. मृत्यु उन पे राज नहीं करेगी। Praise the Lord, Praise the Lord, Hallelujah. हालेलुया। அப்படியே நீங்களும் वैसे तुम भी பாவத்துக்கு மரித்தவர்களாகிய पाप के लिए मरकर நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் हमारे प्रभु यीशु मसीह के अंदर தேவனுக்குள் பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். परमेश्वर में जीवित होकर के समझ लो। 12வது வசனம் மிக முக்கியமான வசனம். 12वां वचन बहुत ही मुख्य वचन। ஆகையால் इसलिए நீங்கள் சரீர இச்சைகளின்படி तुम शरीर के जो इच्छाओं के अनुसार பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க पाप के अधीन होने के लिए சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக तुम्हारे जो शरीर जो नाशवान है उसके ऊपर पाप राज ना करे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இயேசு எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ यीशु कैसे मर के दफनाए गए அப்படியே वैसे ही ஏமன் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் यीशु पे विश्वास करने वाले बच्चे பாவத்தில் இருந்தோம், पाप में थे, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது यीशु को जब अपनाए பாவத்தை நம்ம சாகடிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். पाप को मारने के लिए परमेश्वर ने हमारी मदद किए। பாவத்தை சிலுவையில் அறைஞ்சிட்டோம். पाप को क्रूस पे चढ़ा दिए। சிலுவையில் அறைஞ்சீங்களா இல்லையா? क्रूस पे चढ़ाए कि नहीं? சிலுவையில பாவம் அறையப்பட்டா திருப்பி சிலுவையில இருந்து கீழே இறங்க கூடாது. क्रूस पे अगर पाप चढ़ा दिया गया तो क्रूस से नहीं उतरना चाहिए। விளங்குச்சா? समझे? சிலுவையில் அறையப்பட்டன்னு மரிக்கணும். क्रूस पे चढ़ाया गया मरना चाहिए। ஆனா நம்ம ஆட்கள் அப்பப்ப பாவத்தை சிலுவையில் அறைவாங்க. लेकिन हमारे लोग तब तब क्रूस पे पाप को चढ़ाएंगे, அடுத்தது சிலுவையோட தூக்கி சுமப்பாங்க. अगला वो क्रूस के साथ ही उसे उठाकर அந்த जाएंगे, பாவத்தோட மறுபடியும் வாழ்வாங்க. उसी पाप की साथ दोबारा जिएंगे। ஆமென். आमीन। சிலுவையில் அறைகிறது என்ன?
क्रूस पे चढ़ाने का मतलब क्या है? பாவத்தை சாகடிச்சிட்டேன். पाप को मैंने मार दिया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து நம்ம அந்தகாரத்தில் இருந்த நம்ம ஆச்சரியமான ஒளிக்கடத்துல கொண்டு வந்துட்டாரு. यीशु मसीह हमें अंधकार से आश्चर्य ज्योति में ले आए. மறுபடியும் இருளுக்குள்ள தான் வாழ்வேன்னு நினைக்க கூடாது. फिर से मैं अंधकार में जीऊंगा करके मत सोचिए. பாவத்தில் இருந்தோம். पाप में थे. பாவத்தில் நம்முடைய ஆத்மா செத்து போயிருந்துச்சு. पाप में हमारा आत्मा मरा हुआ पड़ा था. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுத்தாரு. प्रभु यीशु मसीह हमें उठाए. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. पाप में से बाहर ले आए. இனி நம்முடைய சரீரங்களில் பாவம் ஆளக்கூடாது. आगे हमारे शरीर में पाप राज नहीं करना चाहिए. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சரீரத்துல பாவம் ஆளக்கூடாது. हमारे शरीर में पाप राज नहीं करना चाहिए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. நம்ம சரீரத்தை என்ன செய்யணுமா? हमारे शरीर से क्या करना है? ஆமா, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर के लिए समर्पण करना है. நம்முடைய அவயவங்கள் தேவனுடைய அவயவங்களாய் மாற வேண்டும். हमारे शरीर के अंग परमेश्वर के अंग होने चाहिए. மறுபடியும் சொல்லுகிறேன், फिर से कहता हूँ, நம்முடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? हमारे शरीर को किसके लिए देना है? பாவத்துக்கு இல்ல. पाप के लिए नहीं. எதுக்கு இல்ல? किसके लिए नहीं? பாவத்துக்கு. पाप के लिए. தேவனுக்கு நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर के लिए हमारे शरीर के अंगों को देना है. ஆமென். आमीन. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல், तो उनका जी उठना, பாவத்தில் மரித்த நம்மை पाप से मरे हुए हमको அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறது. उनके साथ जिलाया है. இருளில் இருந்த நம்மை अंधकार में जो हम थे வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறது. ज्योति की ओर ले आए हैं. யோசித்து பாருங்க, இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில வரலனா, सोच के देखिए, यीशु सिर्फ हमारे जीवन में नहीं आए होते तो நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? हमारा जीवन कैसे रहा होता? குடிச்சவங்க குடிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. जो दारू पीते थे वो दारू पीते ही रहते. இதுக்கு முன்னால நிறைய பேர் குடிச்சு குடிச்சே மண்டையை போட்டுருப்பாங்க. इससे पहले बहुत से लोग दारू पी पी के अपना खत्म करके चले गए होते. சிலர் கொலைகாரனா மாறி இருப்பாங்க. कुछ तो कत्ल करने वाले हो गए होते. வீட்டுல சந்தோஷமே இருந்திருக்காது. घर के अंदर खुशी नहीं होती. கிட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்துகிட்டே இருந்திருக்கும். गालियां मुंह से बकते रहते थे. சிலர் யோசிக்கிறாங்க, இப்போ அதான் நடக்குது பாஸ்டர். कुछ तो सोच रहे पास्टर अभी भी तो ऐसे हो அப்ப रहा है. இன்னும் நீ பாவத்துக்கு சாகல. तो इसका मतलब अभी भी तू पाप के लिए नहीं मरा है. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை பாவத்துக்கு சாகடித்து நித்திய ஜீவனுக்காக உன்னை உயிர்ப்பிக்க விரும்பிக் கொண்டிருக்கிறார். जी उठा यीशु तुझे पाप के लिए मारकर अनंत के लिए जिलाना चाहते हैं. நம்முடைய சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது. हमारे शरीर में पाप राज करने के लिए समर्पण नहीं करना है. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாவத்தை எல்லாம் டெய்லி சிலுவையில் அறையணும். हमारे जीवन में आने वाले हर एक पाप को हर दिन क्रूस पे चढ़ाना है. அதனால போகும்போதே ஒரு சிலுவையை வாங்கிட்டு போயிடாதீங்க. इसीलिए जाते समय क्रूस को खरीद के मत जाइए. ஒப்பு கொடுக்கணும். समर्पण करना है. பாவம் சாகட்ட ஆண்டவரே. पाप मरे प्रभु. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? உங்களுக்கு விளக்கமா சொல்லி தரலன்னா வீட்ல நாளைக்கு சிலுவை இருக்கும் பாருங்க. अगर आपको अच्छे से नहीं समझेगी तो कल घर के अंदर एक बड़ा क्रूस रहेगा. ஆமென். आमीन. பாவத்தை என்ன விட்டு மாத்திருங்க. पाप को मुझसे बदल दीजिए. பாவம் சாகணும். पाप मरना चाहिए. பாவம் சாகணும். पाप मरना चाहिए. எந்த அவயவத்தில் பாவம் இருக்கிறதோ அதான் ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. जिस अंग से पाप होता है उसे परमेश्वर के हाथ में दीजिए. Praise the Lord. Praise the Lord. அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. उनका जी उठना हमें पवित्र बनाया है. கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए. கடைசியாக மூன்றாவதாக अंतिम तीसरा, ஆமென் ஸ்தோத்திரம், ஒன்றாவதாக அவருடைய உயிர்த்தெழுதல். पहला उनका जी उठना. ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு, நாம் உயிரோடு எழும்புவோம் என்கிற நம்பிக்கை. हमें एक भरोसा दिया कि हम भी जी उठेंगे कर कर. இரண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதல். दूसरा उनका जी उठना, பாவத்தில் மரித்த நம்மை पाप में मरे हुए हमको ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் மாத்தி இருக்கு. पवित्र बनाया है. ஆமென். மரித்து போன ஆத்மாவுக்குள் ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார். मरे हुए आत्मा के अंदर परमेश्वर जीवन दिए गए. மூணாவது तीसरा, ஆமென் நாம் அவன் இயேசு உயிர்த்தெழுந்ததனால यीशु जी उठे इस वजह से நாமும் ஒரு நாள் हम भी एक दिन உயிர்த்தெழுந்து जी उठकर உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார போறோம். स्वर्गीय स्थानों में उनके साथ बैठेंगे. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உன்னதங்களில் அவரோடு கூட ஒரு நாள் உட்கார போறோம். स्वर्गीय स्थानों में उनके साथ एक दिन बैठेंगे. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. एफेसियों का दूसरे अध्याय का 7वां वचन इस तरह कहता है, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु में நம்மை அவரோட எழுப்பி கூட எழுப்பி हमें उनके साथ जिलाकर உன்னதங்களில் स्वर्गीय स्थानों में அவரோடு கூட उनके साथ உட்காரவும் செய்தார். बैठने के लिए रखे. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால यीशु मसीह जी उठे इस वजह से நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. हम एक भाग्य है. பரலோகத்துல போகும்போது स्वर्ग में जाते समय உன்னதங்களில் स्वर्गीय स्थानों में படைத்தவரோடு जिसने बनाया, சிருஷ்டித்தவரோடு जो सृष्टि करता है, நமக்காக ஜீவனை தந்தவரோடு जिसने हमारे जान को दिया, அவரோட உட்காரக்கூடிய பாக்கியம். उनके साथ बैठने का भाग्य. யாரு கூட? किसके साथ? நம்ம உண்டாக்கினவரோட உட்காரும் பாக்கியம்
இயேசு உயிர்த்தெழுந்ததனால உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. நல்ல கையை தட்டி हमें जिस परमेश्वर ने बनाया उसके साथ बैठने का भाग्य यीशु मसीह जी उठे इस वजह से हमें मिला है. praise the lord, Praise the Lord. hallelujah. Hallelujah. மோசே ஒரு பெரிய பரிசுத்தவான். मूसा एक बड़ा पवित्र भक्त. ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. एक दिन परमेश्वर को देख कर कहते कि मुझे आपको देखना है. மோசே ஆண்டவர் சொன்னார், मूसा से परमेश्वर कहे என்ன பார்த்தா உனக்கு உயிரோட இருக்க முடியாதுப்பா. तुम मुझे देखेगा तो जिंदा नहीं रह सकेगा. praise the lord. Praise the Lord. ஏன்னா நீ சரீரத்தில் இருந்து கொண்டிருக்கிற, क्योंकि तू शरीर में है. என்ன பார்த்தா உன்னால உயிரோட இருக்க முடியாது. तू मुझे देखेगा तो जिंदा नहीं रहेगा. நீ ஆசைப்பட்டதனால तूने इच्छा किया इस वजह से அந்த கண்மலையில வா, तू उस चट्टान पे आ. என் கையினால உன்னை மறைச்சுக்குவேன். मेरे हाथों से मैं तुझे छिपा लूंगा. நான் பாஸ் பண்ணி போயிடுவேன், கடந்து போயிடுவேன். मैं वहां से गुजर के जाऊंगा. அதுக்கு அப்புறம் என் பின்பக்கத்தை மட்டும் தான் பாப்பேன். उसके बाद तू मेरे पीछे की हिस्से को ही देखेगा. அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், उतना बड़ा पवित्र भक्त அவனால கூட பார்க்க முடியல. वो भी देख नहीं सका. ஆனா लेकिन இயேசு உயிர்த்தெழுந்ததனால यीशु जी उठे इस वजह से உங்களுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்காரு. आपको और मेरे को एक भाग्य दिए. இன்னைக்கு நம்ம அவரை பார்க்க முடியாது. आज हम उन्हें देख नहीं सकते ஏன்னா இந்த சரீரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். क्योंकि हम इस शरीर में है. உயிர்த்தெழும்போது जी उठते समय மகிமையின் சாயலின் சரீரம் உண்டாகும். महिमा का स्वरूप का शरीर होगा. praise the lord. Praise the Lord. இந்த சரீரத்தோட எல்லாம் இருக்க மாட்டான். इस शरीर के साथ नहीं रहेंगे. இன்னைக்கு ஒருவேளை கருப்பா இருக்கலாம், हो सकता है आज काले हो, குண்டா இருக்கலாம், मोटे हो ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கலாம், या अजीब से दिखते हो. அழகுலன்னு நம்ம பூசி அழகு பண்ணிக்கலாம். अरे सुंदर नहीं है करके क्रीम लगा कर सुंदर करते हो. praise the lord. Praise the Lord. ஆனா அன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல, மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். लेकिन उस दिन वैसा नहीं, रूपांतर किया हुआ शरीर. தேவதூதர்களை போல மாறப் போகிறார். स्वर्गदूतों के समान बदल जाएंगे. அன்னைக்கு இயேசுவின் அருகில் உட்காரும் பாக்கியம். उस दिन यीशु के बगल में बैठने का भाग्य. praise the lord. Praise the Lord. இவ்வளவு பாக்கியங்க உங்களுக்கு எனக்கு. इतना भाग्य, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. कितना आनंदित है. praise the lord. Praise the Lord. இன்னைக்கு நம்ம இயேசுவை பார்க்கணும் முடியாது. आज हम यीशु को देखना है तो नहीं होगा. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், उनकी उपस्थिति को एहसास कर सकते, அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். उनकी आवाज को सुन सकते. ஆனா लेकिन நம்ம ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் பாருங்க. लेकिन देखिए जब जी उठना होगा, அன்னைக்கு நம்மளை எழுப்பி அவர் பக்கத்துல கொண்டு வைக்க போறாரு. उस दिन वो हमें उठाकर उनके बगल में ले जाकर बिठाएंगे. ஆமென். आमीन. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். आज हम विश्वास में उनकी आराधना करते हैं. அன்னைக்கு அவருடைய முகத்தை பார்த்து 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 வர நம்ம ஆராதிக்க போகிறோம். उस दिन हम उनका चेहरा देखकर उनकी आराधना करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. பழைய ஏற்பாட்டு யோபுவே சொல்கிறார், पुराने नियम का अय्यूब स्वयं என் कहता है, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुड़ाने वाला जिंदा है. ஆமென். என் சரீரம் எல்லாம் அழுகி போனாலும் मेरा शरीर पूरा नाश हो जाए என் तो भी கண்களினால ஒரு நாள் பாப்பேன் அவரை. मेरे आंखों से एक दिन उन्हें देखूंगा. அந்நிய கண்களை என் கண்களே அவரை காணும் என்று சொல்கிறார். अन्य आंखों से नहीं, मेरे खुद की आंखों से उन्हें देखूंगा. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. पुराने नियम के पवित्र भक्त को भी एक भरोसा था, என் மீட்பர் வருவார், मेरा छुड़ाने वाला आएगा, ரத்தம் சிந்துவார், लहू बहाएगा, உயிரோடு எழும்புவார். जी उठेगा. அவர் உயிர் தெழுந்ததுனால वो जी उठेगा. எனக்கு ஒரு நாள் உயிர் தெழுதல் நடக்கும். इसी वजह से मेरे लिए भी एक दिन जी उठना होगा. அன்னைக்கு उस दिन அந்த மீட்பரை उस दिन उस छुड़ाने वाले को என்னுடைய கண்களினால நான் பார்ப்பேன். मेरे आंखों से देखूंगा. அவர் சொல்றார், பூமியிலே கடைசி நாளிலே பூமியின் மேல் அவர் நிற்பார் என்று யோபு சொல்கிறார். वो कहता है पृथ्वी के अंतिम दिनों में वो पृथ्वी के ऊपर खड़े रहेंगे. நான் அவரை பார்ப்பேன். मैं उन्हें देखूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு பெரிய நம்பிக்கை இயேசுப்பா தந்திருக்காரு. इतना बड़ा भरोसा यीशु को हमें दिए गए. அவருடைய உயிர் தெழுதல் उनका जी उठना நம்மை அவரோடு இணைத்திருக்கிறது. हमें उनके साथ जोड़ा है. உன்னதங்களில் அவரோடு உட்காரும் பாக்கியம். स्वर्गीय स्थानों में उनके साथ बैठने का भाग्य. உலகத்துல எந்த ஜனங்களுக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியத்தை இயேசுப்பா உயிர் தெழுதல் மூலம் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்களா? दुनिया के किसी भी लोगों को जो भाग्य नहीं मिला, वो भाग्य यीशु मसीह जी उठने के द्वारा आपको और मेरे को दिए गए. அவரோட உட்காரணுமா போய் उनके साथ जाकर बैठना है क्या? வசனத்தை கேட்டா போதாதுங்க, वचन को सुनेंगे तो काफी नहीं, அதன்படி வாழணும், उसके अनुसार जीना है. அதன்படி வாழணும். उसके अनुसार जीना है. சாகும்போது நம்பிக்கை இல்லாதவனா சாக கூடாது. मरते समय भरोसे के बिना नहीं मरना है. இயேசுப்பா உயிர் தெழுந்திருக்காரு. यीशु पिता जी उठे हैं. எனக்கு ஒரு நாள் உயிர் தெழுதல் நடக்கும். एक दिन मेरे लिए भी जी उठना நான் होगा. அவரோடு கூட இருப்பேன், मैं उनके साथ रहूंगा, அவரோடு கூட ஆளுகை செய்வேன், उनके साथ राज्य करूंगा, அவரோடு கூட உட்காருவேன், उनके साथ में बैठूंगा, முகத்தை பார்ப்பேன். उनका चेहरा देखूंगा. பரிசுத்தவான்களை எல்லாம் பார்க்க போறோங்க அங்க. पवित्र भक्तों को सबको हम देखेंगे वहां पर. அல்லேலூயா. हालेलुया. ஒருவேளை நம்ம அவங்கள்ட்ட ரொம்ப பேசி ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கலாம். हो सकता है हम उनसे बात करके आगे कुछ कर नहीं सकेंगे, அடையாளம் காண முடியும், लेकिन हम उन्हें पता लगा सकेंगे. அடையாளம் காண முடியும். पता लगा सकेंगे. ஆமென். முற்பிதாக்களை அடையாளம் காண முடியும். हमारे पुरनियों को, पूर्वजों को पता लगा सकेंगे. நமக்கு முன்னே மரித்த பரிசுத்தவான்கள்,
हमसे पहले जो मरे पवित्र भक्त, தகப்பன் தாயா இருக்கலாம், हो सकता है माता पिता हो, பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து மரித்ததான எவன் சகோதர சகோதரிகளா இருக்கலாம், पवित्र भक्त रह के मरे हुए भाई या बहन हो, நம்ம ஊழியக்காரங்களா இருக்கலாம், या हमारे पासवान हो, அத்தனை பேரையும் அங்கே நாம் பார்க்கும் ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். उन सभी जन को वहां पर देखने का एक भाग्य हम पाएंगे. ஹல்லேலூயா, हालेलुया. நீங்க யாரும் அதை மிஸ் பண்ணிர கூடாது. आप में से कोई उसे मिस मत कीजिए. உங்க சகோதரர்களுக்கெல்லாம் இத சொல்லணும் போய். आपके भाइयों को जाके ये बात बतानी है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. அப்பா இங்க மட்டும் நம்ம ஒண்ணா இருக்கிறது இல்ல, ये देख पा यहीं पर हम एक साथ रहेंगे उतना नहीं, அங்கே நம்ம ஒண்ணா இருக்கணும். वहां पर भी जाके एक साथ रहना है. நீ மேல ஃப்ளோர்ல நான் கீழ ஃப்ளோர்ல இருக்க கூடாது. तू ऊपर के माले में और मैं नीचे के माले में नहीं रहना है. விளங்குதா? समझे क्या? நம்ம மேல ஃப்ளோர்ல, हम ऊपर के माले में, அவங்க கீழ ஃப்ளோர்ல நரகத்துல போய் இருக்க கூடாது. वो नीचे के माले में नरक में जाके नहीं रहना चाहिए. இன்னைக்கு வேணா மேல கீழ உட்கார்ந்துக்குங்க, आप चाहे तो ऊपर नीचे बैठ जाइए, ஆனா அன்னைக்கு எல்லாம் ஒண்ணா இருக்கணும். वहां पर उस दिन एक साथ रहना है. அப்ப பரலோகத்துக்கு அத்தனை பேர் வரணும். तो स्वर्ग के लिए सब जन को आना है. புறப்பட்டு போங்க, निकल कर जाइए, சுவிசேஷத்தை சொல்லுங்க, सुसमाचार बताइए, இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்லுங்க. यीशु के जी उठने का समाचार दीजिए. போங்க. जाइए. மரியாள் ஓடுனா, मरियम दौड़ी, இயேசு அங்க இல்லன்னு சொன்னா, यीशु वहां नहीं है करके வந்து गई, பாருங்கன்னு சொன்னா, आकर देखो करके गई, இயேசுவை பார்த்தா, यीशु को देखी, மறுபடியும் ஓடுனா, फिर से दौड़ी, இயேசுவை பார்த்தேன்னா, यीशु को देखी करके உயிர்த்தெழுந்த गई, இயேசுவை பார்த்தேன்னா, जी उठे यीशु को देखी இந்த करके गई. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் சந்தித்து இருக்கிறோம். हाँ, जी उठे यीशु से आप और मैं मुलाकात किए இந்த हैं. இயேசு தான் பாவத்துக்கு நம்மளை மரிக்க வைத்திருக்கிறார். वो यीशु हमें पाप के लिए मरवाएंगे. ஆமா, பாவத்துல மரித்த நம்ம பாவத்தை மரிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு पाप में मरे हुए हमको पाप में मराएंगे. நம்ம உயிரோட வச்சிருக்காரு. हमें जिंदा रखे हैं. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அவருக்காக வாழ்வோம். उनके लिए जिएंगे. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष करेंगे. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போமா? बैठे हुए जगह पर हम सब खड़े हो जाएंगे. क्या 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், டைம் இல்ல, நமக்கு டைம் முடிஞ்சிட்டு. 5 मिनट हम प्रार्थना करेंगे, हमारे पास समय नहीं है. கண்களை மூடுவா, आंखों को बंद करेंगे, வேகமா கண்களை மூடுங்க. जल्दी से आंखों को बंद कीजिए. முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு पहला जी उठा यीशु, அநேகருக்கு தரிசனமானா. अनेक को दर्शन दिए. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தரிசனமாய் இருக்கிறார். आज जी उठा यीशु हमें भी दर्शन दिए. அதனால தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். इसलिए आज हम यहाँ पर அந்த आए உயிர்த்தெழுந்த हैं. இயேசு நம்மளை சந்திச்சதனால தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். जी उठे यीशु हमसे मुलाकात की, इसलिए हम चर्च में आए ரெண்டு हैं. கைகளை வானத்துக்கு நான் உயர்த்தி दोनों हाथों को स्वर्ग की ओर उठाकर ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே परमेश्वर को देखकर बोलिए, உயிர்த்தெழுந்த இயேசு जी उठा यीशु என்ன சந்திக்க வந்தீங்களே, मुझसे मिलने आए, என்ன சந்திக்க வந்தீங்களே, मुझसे मिलने आए, ஆமே என்ன சந்திச்சீங்களே, मुझसे मिले. உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றின்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் आपको धन्यवाद करके बोलेंगे क्या? धन्यवाद धन्यवाद करके कितने கைகளை लोग உயர்த்தி बोलेंगे? கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி हाथ उठाकर, கைகளை உயர்த்தி हाथ उठाकर, கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, हाथ उठाकर परमेश्वर से बोलिए, நன்றியப்பான்னு சொல்லுங்க, धन्यवाद पिता, நன்றியப்பான்னு சொல்லுங்க, धन्यवाद पिता, நன்றியப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता, என்னை சந்தித்தீரே உமக்கு நன்றி. मुझसे मुलाकात के इसलिए धन्यवाद, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தந்திருக்கீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, पाप से छुटकारा दे इसलिए धन्यवाद, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தந்திருக்கீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. पाप से छुटकारा दे इसलिए धन्यवाद, இயேசு உயிர்த்தோடு இருந்ததனால தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. यीशु जी उठे इसलिए पाप की क्षमा मिली है. நம்ம ஆண்டவரோடு ஒரு பாக்கியம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. तो परमेश्वर के साथ एक भाग्य அவரோடு கூட हमारे रखे, உட்காரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்காரு. उनके साथ बैठने का एक भाग्य दिया கைகளை गया. உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, நீங்க உயிர்த்தெழுந்ததனால आप जी उठे इस वजह எனக்கு ஒரு से நம்பிக்கை தந்திருக்கீங்க. मेरे को एक भरोसा दिए, நான் உயிரோடு எழும்புவேன். मैं भी जी उठूंगा. வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, थोड़ा मुंह खोलकर बोलिए நான் ना, உயிரோடு எழும்புவேன் என்ற நம்பிக்கை இருக்கு. मैं भी जी उठूंगा करके भरोसा है. அடுத்த பிறவியில காக்காவா குருவியா பிறக்க மாட்டேன். अगले जन्म में कौवा या चिड़िया बन के पैदा नहीं அவரோடு होगा. ஆளுகை செய்யக்கூடிய அனுபவத்துல நீ எழும்ப போற. उनके साथ राज करने के अनुभव में तू जी கையை உயர்த்தி उठेगा. சொல்ல, ஆண்டவரே हाथ उठा के அந்த बोल, பாக்கியத்தை நான் இழந்துட கூடாது. उस भाग्य को मुझे नहीं खोना है. பாவத்தை சிலுவையில் அறைந்து पाप को क्रूस पे चढ़ाकर இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன். यीशु के लिए जीना चाहता हूँ. இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன். यीशु के लिए जीना चाहता हूँ. எப்படியாவது कैसे भी உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாக மாற வேண்டும். जी उठने में भागीदार होना है. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलेंगे? எப்படியாவது कैसे भी உயிர்த்தெழுதலில் जी उठने में, உம்முடைய வருகையில आपके आगमन में உயிர்த்தெழுதலில் जी उठने में பங்குள்ளவனாக மாற்ற வேண்டும். भागीदार बनना है. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். कितने लोग के अंदर चाहत है? दोनों हाथों को उठाकर प्रार्थना कीजिए. சத்தமா 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 आवाज उठाकर சத்தமா 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 जोर से जोर से जोर से. சத்தமா போதாது போதாது. काफी नहीं. நல்ல வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து சொல்லு. अच्छे से मुंह खोलकर बोल. வருகையில கைவிடப்படக்கூடாது. आपके आगमन में त्यागा हुआ नहीं உம்மோடு கூட रहना है. நான் எழுமணும், உம்மோடு கூட எழுமணும். आपके साथ जी उठना है. ஆமென். Thank you Lord. Praise God. Stotram. Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே ஒரு
ஓடிடவே வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா வருகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா கைகளை தட்டி உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் கைகளை தட்டி யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் நல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நரகை ஜெயித்தெழுந்தார் யூத கைகளை தட்டி நல்லவரை மகிமைப்படுத்துங்க உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் ஏமன் இனி நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் இங்கே இல்லை அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் இன்றைக்கு அந்த இயேசுனுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அந்த இயேசு இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார் जीवटा यीशु तेरे जीवन में कार्य कर रहे हैं praise the lord அவர் உயிர்த்தெழுந்ததனால वो जीवटे इस वजह से உனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கார் तेरे को और मेरे को भरोसा दिए நீங்கள் நானும் आप और मैं அவர் வரும்போது वो आते समय வருகையில் நாம் உயிரோடு எழும்புவோம் उनके आगमन में हम जी उठेंगे உயிர்த்தெழுந்ததனால जी उठे इस वजह से பாவத்துக்கு மரித்த நம்மை அவரோடு உயிர்ப்பித்திருக்கிறார் पाप के लिए वे मरे हमको उनमें जी उठाएंगे உயிர்த்தெழுந்ததனால जी उठे इस वजह से உன்னதங்களில் அவரோடு உட்காரும் பாக்கியா स्वर्गीय स्थानों में उनके साथ बैठने का भाग्य பாக்கியத்தை நம்ம இழந்துடக்கூடாதுங்க उस भाग्य को हमें नहीं खोना है அதுக்காக வாழணும் उसके लिए जीना है இன்னைக்கு பாவத்தை அறிக்கையில நான் பாவத்தை அறிக்கிட்டு இருக்கேன் आज पाप को कबूल नहीं किया तो पाप को कबूल कीजिए கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியல நான் இன்னைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன் परमेश्वर के वचन को नहीं मानते हो तो आज से मानना शुरू कर दीजिए ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சேன் परमेश्वर के जीना शुरू कीजिए உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் வருவார் जी उठा यीशु फिर से आएगा நம்மை சேர்க்கும்படி வருவார் हमें साथ में ले जाने आएगा அவரோடு புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாவோம் उनके साथ निकल कर जाने के लिए तैयार होंगे சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் सर्वशक्तिमान परमेश्वर के हाथों में समर्पित करते हैं பரிசுத்தாவியானவர்கள் மத்தியிலே மகிமைப்பட்டீர் அதற்காக நன்றி पवित्र आत्मा हमारे बीच में महिमा पाए इसके लिए धन्यवाद உங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் हमसे बात के वचनों के लिए धन्यवाद பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बच्चों को आशीष करते हैं இவர்களில் ஒருவர் கூட इनमें से एक भी உம்முடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி आपका राज्य को ना खोए பரிசுத்தாவியானவர் पवित्र आत्मा ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் हर एक को अनुग्रह देने के लिए प्रार्थना करते हैं தேவனே आपके आगमन में ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுவு அனுபவம் உண்டாகட்டும் सभी को जी उठने का अनुभव हो பாவத்தை சாகடித்து पाप को मारकर சிலுவையில் அறைந்து क्रूस पे चढ़ाकर வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க ज्योति की संतान बनकर जिनकी मदद कीजिए உம்மோடு கூட உட்காரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றதான வைராக்கியத்தோட வாழட்டும் आपके बैठने का उस भाग्य को पाने की जिद में जीवन பிதா जिए குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் पिता पुत्र पवित्र आत्मा से बच्चों को आशीष करते हैं பரியந்தம் காத்துக்கொள்ளும் आगमन तक रक्षा कीजिए துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना को सुनिए अच्छे पिता ஆமென் आमीन ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता और शांति உங்களோடு மீண்டும் சதா காலங்களில் आप तुम्हें सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக यीशु मसीह के आगमन तक हो ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.